ஓகே, எழுத ரெடியா? ஜாமெட்ரி லாஸ்ட் இயர் படிச்சிங்களா? பேசிக்ஸ் மட்டும் படிச்சிங்களா? இந்த லைனு செக்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோமா? சரி, ஓகே. ஓகே, ஸோ டுடே என்னது? கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜியாமெட்ரி. ஓகேவா? ஓகே, ஜியாமெட்ரினா நம்ம போன வருஷம் பார்த்தோம்ல. ஜியாமெட்ரினா என்னது? ஜியோமெட்ரி. ஓகே, ஜியோன்னும் போது என்னென்னா இந்த பூலோகம், மெஷர்மெண்ட்டு, ஓகேவா, ஆங்கிள், ஓகே, எந்த டைரக்ஷன், எவ்வளோ லென்த்து, அதெல்லாம் குறிக்கிறது தான் வந்து ஜியோமெட்ரி. ஓகே, ஜியாமெட்ரி ரெண்டாக பிரிக்கணுமா? ஜியோன்றது வந்து பூலோகம், ஓகேவா, லேண்டு அதெல்லாம் இது பண்ணுறது, லேண்டு ஸ்பேஸ் எல்லாம். மெட்ரிக் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து மெட்ரி. மெட்ரிக்ன்றது மெஷர்மெண்ட்டு, ஓகேவா, இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஜியோமெட்ரி. புரியுதா? ஜியாலஜிலான்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம். ஓகே, ஜியாமெட்ரி கான்செப்ட்ன்றது அதில் இருக்கிறது வந்து ஒரு வேர்டு, ஒரு டெஃபினிஷன்ஸ்லாம் என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், லாஸ்ட் இயர் படித்தது தான். சரியா? ஓகே, சாப்டர் நம்பர் 9, கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜியோமெட்ரி. We have learned about points, lines and line segment in class 4. Let us quickly revise these concepts and also learns about rays. ஓகேவா? பாயிண்ட் என்னது? அவ்வளோதான், ஒரு இடத்த மார்க் பண்ணுறது. ஓகேவா? பாயிண்ட் டசன்ட் ஹேவ் எனி மெஷர்மெண்ட்டு. சரியா? அது வந்து திக்கு பாயிண்ட்டு, தின் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பாயிண்ட்ன்றது ஜஸ்ட் அ பாயிண்ட். ஓகேவா? ஓகே, பாயிண்ட் இண்டிகேட்ஸ் பொசிஷன் அண்ட் ஹேஸ் நோ சைஸ். அண்டர்லைன் பண்ணிங்க, நோ சைஸ், அது பொசிஷனை மட்டும்தான் சொல்லும். வி லேபிள் பாயிண்ட்ஸ் யூஸிங் கேபிட்டல் லெட்டர்ஸ், அதுவும் பார்த்தாச்சு போன வருஷமே. ஓகே, லைன்ன்றது என்னது? when a collection of points are joined together, பாயிண்ட்ஸ்லாம் நிறைய வச்சிங்கன்னா collection of points joined together we get a line. Okay, a line has two thickness and has no starting and ending points. ஓகேவா? a line has no thicknessலாம் கிடையாது லைனுக்கு. சரியா? ஆமாம், கோடு போட்டால். நார்மல் லைன்ன்றதுக்கு வந்து திக்னஸ் கிடையாது, அதுக்கு வந்து நோ ஸ்டார்டிங் பாயிண்ட், நோ எண்டிங் பாயிண்ட். ஏன்னா அது ரெண்டு சைடுமே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். சரியா? இட் எக்ஸ்டெண்ட் எண்ட்லெஸ்லி. அண்டர்லைன் பண்ணிங்க, எண்ட்லெஸ்னால் என்னது? முடிவே கிடையாது. இன் போத் த டைரக்ஷன் விச் கேன் பி ரெப்ரசன்டட் பை ட்ராயிங் ஆரோஸ். அந்த ஆரோ போட்டால் என்ன அர்த்தம்? எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு அர்த்தம். லெஃப்ட்டு ரைட்டு, இப்படி போட்டால் அப் டவுன். ஓகே, லைனுக்கு எ லைன் கேன் பி நேம்ட் பை யூஸிங் எனி 2 points ஆன் இட். ஓகேவா? அந்த லைனில் நம்ம எண்டில் நேம் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து இட்ஸ் எண்ட்லெஸ், போயிட்டே தான் இருக்கும். அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணி நம்ம வந்து ஆல்ஃபபெட்டில் வந்து நம்பர் சொல்லலாம். ஓகேவா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் த லைன் ஷோஸ் அலாங் சைட் கேன் பி நேம்ட் ஆஸ் ஏபி ஆர் ஏபி. புரியுதா? ஏபி போட்டு மேலே இப்படி லைன் போட்டால் என்ன அர்த்தம்? அது ஏபின்றது ஒரு லைன் அப்படின்றது அர்த்தம். புரியுதா? ஓகே, மேலே 2 ஆரோ போட்டிருக்காங்க பாரு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு வந்து எண்ட்லெஸ். ஓகேவா? போய்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து லைன் செக்மெண்ட். லைன் கேன் ஆல்சோ பி கர்வ்டு. ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி கர்வ்டாகவும் இருக்கலாம். கர்வ்டுக்கும் நம்ம அந்த மாதிரி ஏபி வந்து டினோட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வந்து லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்ன்றது ஒரு லைனில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது. ஓகே, எண்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஒரு லைனில் ஒரு செக்மெண்ட்டை மட்டும் எடுக்கிறது. இப்போ மேலே இருக்கிற லைனில் அந்த ஏபியை மட்டும் தனியாக எடுத்துட்டோம்னா செக்மெண்ட்ன்றது ஒரு போர்ஷன். ஓகேவா? ஸோ அதை மட்டும் எடுத்துட்டா நமக்கு ஒரு லைன் செக்மெண்ட் கிடச்சிரும். அதில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்கும். ஏ லைன் செக்மெண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ லைன். ஓகே, ஒரு பார்ட், லைனோட ஒரு பார்ட் விச் ஹேஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் அன் எண்டிங் பாயிண்ட். ஓகே, இட் கேன் பி நேம்ட் யூஸிங் அதே தான் 2 points. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் த லைன் செக்மெண்ட்ஸ் கேன் ஷோன் அலாங் த சைட் கேன் பி நேம்ட் as a லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்டுக்கும் லைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு டினோட் பண்ணுறதில்ல? வெரி குட். ஓகேவா? ஆரோ மார்க் கிடையாது, அவ்வளோதான், சமத்து. த லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் கேன் பி மெஷர்ட் யூஸிங் அ ரூலர். ரூலர்னது ஸ்கேலை வச்சு நம்ம சென்டிமீட்டரோ மீட்டரோ அதில் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து ரே. ஓகே, ரேனா கதிர். யூஸ்வலாக இந்த எக்ஸ்ரே அதெல்லாம் சொல்கிறோம்ல, காமா ரே, பீட்டா ரே அதெல்லாம் சொல்கிறோம்ல. ரேன்றது கதிர். அது எப்போவுமே என்ன பண்ணும்? ஒரு லைட்டு டார்ச் அடித்தா என்ன ஆகும்? அதனால தான் அதுக்கு பேர் ரேன்னு வச்சுருக்காங்க. என்ன ஆகும்? ஒரு சைடு தான் போகும். புரியுதா? ஒரு டார்ச் லைட்டோ இல்லை ஒரு லைட்டு இப்படி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கதிர் ஒன்று போகுது அப்படின்னா ஆரம்பித்த இடத்துல இருந்து இப்படி ஒரு இடத்துக்கு தான் போகும். புரியுதா? திரும்பலாம் இப்படிலாம் வராது.
புரியுதாம்மா? இப்போ டிவி பார்க்குறீங்க, டிவிலேருந்து வர லைட் என்னது, ஃப்ரண்ட்டில் தானே வரும், டிவிக்கு பின்னாடிலாம் போகாது. புரியுதா? ஸோ அதை வச்சு தான் வந்து இது வந்து கதிர். அதை வச்சு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், நோ எண்டிங் பாயிண்ட். ஓகேவா? புரியுதா? அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். ஓகே ஓகே. த ரே இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அ லைன். ஓகே, இட் ஹேஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் பட் நோ எண்டிங் பாயிண்ட். ஸோ ஒரு சைடில் மட்டும் ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. அண்ட் ஸோ இட் எக்ஸ்டென்ஸ்னால் என்னது, விரிவடைஞ்சிக்கிட்டே போகிறது. எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிறதுன்னு சொல்கிறாங்களே. எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கு, ஒரு 30 மினிட்ஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே. என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் அதிகப்படுத்துகிறாங்க, அந்த மாதிரி. ஓகே, லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இன் ஒன் டைரக்ஷன். நல்லா பார்த்துக்கோ, ஒன் டைரக்ஷன் தான், கண்ணாமண்ணான்னு போகாது, ஒரே டைரக்ஷனில் தான் போகும். திஸ் இஸ் இண்டிகேட்டட் பை மேக்கிங் எ பாயிண்ட் அட் ஒன் எண்ட் அண்ட் அன் ஆரோ at the other. The ray given alongside can be named as PQ or PQ. மேலே பாரு ஒரு ஆரோ போட்டிருப்பாங்க, ஒரு ஆரோ போட்டிருந்தா என்னது, ரே. ஓகேவா? the first letter in the name indicates the starting point of the ray. So in this example, P is the starting point of the ray. Torch light is an example of a ray. புரிஞ்சிருச்சா? டார்ச் லைட்டில் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. லைட்டு வந்து போய்கிட்டே தான் இருக்கும். கரெக்டா? ஒரு ஓப்பன் ஏரியாவில் அடிச்சேன்னா லைட் இது வரையும் தான் போச்சு, அது வரையும் தான் போச்சுலாம் சொல்ல முடியாது. நிற்காதுடா மாடி, லைட் எப்போவுமே நிற்காது. ஓகே, லைட்டு திரும்ப பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், அதில் நமக்கு தெரியாது. புரியுதா? லைட்டு வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், ரே வந்து செவரெல்லாம் பாஸ் பண்ணி போகும். இப்போ உடம்புல நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோம்ல, எக்ஸ் ரே, அந்த ரேக்கு பேர் வந்து எக்ஸ் கதிர்ன்றாங்கல்ல. போயிட்டு நிற்கிறோம், எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, உள்ளே இருக்கிற எலும்பு எப்படி தெரியுது, லைட்டு மேலே பட்டோன்னு நின்றும்ல, எப்படி உள்ளே போகுது. புரியுதா? ரே வந்து இட் கேன் பாஸ் த்ரூ. புரியுதாம்மா? ஓகே, நம்ம பாடியில் பட்டு போய் பின்னாடி இருக்கிற பிளேட்டில் அது படும்போது எந்தெந்த இடத்துல எலும்புலாம் இருக்குன்னு அந்த பிளேட்டில் வந்து அது படாத இடத்த மார்க் பண்ணி அந்த இடத்த எலும்பு இது பண்ணும். புரியுதா? ஓகே. அடுத்தது கீழே என்ன கொடுத்துருக்காங்களே நோட்டு, த டீச்சர் அட் திஸ் பாயிண்ட் கேன் டெல் சில்ட்ரன்ஸ். ஓகே, இது நம்ம படித்தது தான். ஓகே, அடுத்தது வந்து ஆங்கிள்ஸ். இதான் போன வருஷம் படிக்கலன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, லைன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஆங்கிள். ஓகே, ஆங்கிள்ன்றது வந்து வெரி சிம்பிளாக சொல்லணும்னு வைய. ஒரு நிமிஷம், ஆங்கிளுக்கு வந்து தமிழில் வந்து, ஐயோ என்னடா மாதிரி மறந்துட்டேன். ஆங்கிள் வந்து கோணம். கரெக்டு, முக்கோணம், சதுரம்லாம் சொல்லலாம்ல. ஓகே, ஆங்கிள்ன்றது வந்து கோணம். ஓகே, தமிழில். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது ஆங்கிளுக்கு, எதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டை வந்து, ஓகேவா, பேட்டை வந்து நீ எங்கே வைப்பீங்க? பேட்டை எப்படி வைப்பீங்க? கிரிக்கெட் ஆட்டு வந்துட்டோன்னா சரி சைடில் வைப்பீங்க. சைடில் எப்படி வைப்ப? கரெக்டாக இப்படி நீட்டாக வச்சா நிற்குமா, இல்லை இப்படி கொஞ்சம் சாய்ச்சி வச்சா நிற்குமா? ஏன் சாய்ச்சி வைக்கணும்? சரி நிற்கும். சரி, எவ்வளோ சாய்ச்சி வைப்ப அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்லுவ? லைட்டா. இப்படி ரொம்ப இப்படி சாய்ச்சி வச்சா விழுந்துடும். ஓகே, இப்போ இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. லைட்டை தான் செவரு, இதை சாய்ச்சி வச்சதுக்கும் இப்படி வைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அதை ஒரு மெஷர்மெண்ட்லேயோ ஒரு நம்பர்லேயோ சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன்? வெயிட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குல்லம்மா. இப்போ கௌஷிக் வந்து நான் இவ்வளோ வெயிட்டுன்னு சொன்னால் அது எப்படி தெரியும்? பாண்டா இவ்வளோ வெயிட்டு, கௌஷி இவ்வளோ வெயிட்டு, சாதனா இவ்வளோ வெயிட்டுன்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? அது எவ்வளோன்றது தெரியாது. புரியுதா? ஸோ கௌஷிக் வந்து 20 kg, சாதனா வந்து 25 kg, பாண்டா வந்து 35 kg அப்படின்னு சொல்லும்போது தான் எவ்வளோ குண்டு எவ்வளோ வெயிட்ன்றது தெரியும். புரியுதா? ஸோ we have to express in some numbers. அப்போ தான் வந்து so that we can compare or we know the difference. புரியுதாம்மா? ஓகே, இப்போ ஆங்கிளும் அதே மாதிரி தான். இப்போ பேட்டை சாய்ச்சி வைக்கிறது இங்கே பாருங்கள், இப்படி இருக்கிறதுக்கும் வேறு ஆங்கிள், இதெல்லாம் ஆங்கிளில் சொல்லுவாங்க. இதை நீ வெயிட்லேயோ இல்லை மீட்டர்லேயோ சொல்ல முடியாது. கரெக்டாக? பேட்டோட லென்த்து அதே தான். புரியுதாம்மா? ஸோ நான் இவ்வளோ ஆங்கிளில் சாய்ச்சி வச்சுருந்தேன்னு சொல்லணும். புரியுதாம்மா? ஸோ இங்கே தான் வந்து ஆங்கிள்ன்ற ஒன்று வரும். சரியா? அதுக்கு பேர் தான் கோணம். ஓகே, கோணையாக இருக்குன்றாங்கல்ல, கோணலாக இருக்குன்றாங்கல்ல, அதான் கோணம். ஓகே, இதுதான் அது. சரியா? ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்படி இருக்கும்.
ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அதுக்கும் ஒரு ஆங்கிளுக்கு நம்பர் இருக்குது. இப்படி 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 நான் அப்பா சொல்கிறேன் புரிகிற மாதிரி. உனக்கு ஆங்கிள்ன்றது என்னென்னு புரிஞ்சிருச்சுல்ல? ஓகேவா? ஆங்கிள்ன்றது ரெஸ்ட்டு. நம்ம எதுலேருந்து நீ சொல்கிற இப்படி இருக்குது இப்படி இருக்குன்ற தரையை பேஸ் பண்ணி தானே சொல்கிற, தரையை ரெஃபரன்ஸை வச்சு தானே சொல்கிற, கரெக்டா? அப்போது எப்போவுமே ஆங்கிள்னு ஒன்று இருக்கும்போது நமக்கு ஒரு பிளேன் இருக்கணும். பிளேன் மீன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும். தரை மாதிரி ஒன்று, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு எப்போவுமே இருக்கணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்து தான் நான் இப்படி வச்சேன்னு சொல்ல முடியும். புரியுதா? ஸோ எந்த ஆங்கிள் எடுத்தாலும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எப்போவுமே ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து இருக்கும். புரியுதா? அது மேபி இப்படி திரும்பி இருக்கும், நீ திருப்பிக்கணும். புரியுதா? உன் கிளாஸை பொறுத்தவரையும் மோஸ்ட்லி ஹரிசாண்டல் லைன் தான் இருக்கும். ஹரிசாண்டல் லைன் எப்போவுமே இருக்கணும். இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு தான் நீ இப்படியான்னு சொல்லணும். புரியுதாம்மா? ஒரே ஒரு லைனை வச்சு நீ ஆங்கிள் சொல்ல முடியாது. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேட்டை நான் தொங்க விடுறேன், அப்போ உன்னால் ஆங்கிள் சொல்ல முடியுமா? எப்போவுமே ஆங்கிளுக்கு ரெண்டு இது வேணும். ஓகேவா? ஒன்று வந்து ரெஃபரன்ஸ் வேணும் எப்போவுமே. ஓகே ஆங்கிள் படிச்சிடலாமா? இப்போ உனக்கு ஆங்கிள் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா? படிக்க இன்னும் நிறைய புரியும். சரியா? ஓகே கௌஷி, கவனிக்கிறது இருந்தால் கவனி. ஓகே, when two rays or line segments meet at a common point they form an angle. இப்போ பேட்டை சாட்சி வைக்கும்போது பேட் எங்கே தொடுது? கீழே. அவ்வளோதான், அதுதான் மீட்டிங் பாயிண்ட். தரையும் பேட்டும் மீட்டிங் பாயிண்ட், அதுதான் ஆங்கிள். அந்த இடம் தான் ஆங்கிள் வந்து எவ்வளோன்னு சொல்கிறது இடம். புரியுதா? அதெல்லாம் ஃபிக்ஸட், நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. சரியா? ட்ரையாங்கிள் ஸ்கொயரோட ஆங்கிள்லாம் ஃபிக்ஸடு. ஓகே, இப்போ ஆங்கிள்ன்றதை நம்ம எங்கே மெஷர் பண்ணணும்னா எங்கே 2 பாயிண்ட் மீட் ஆகுதோ அங்கே தான் நம்ம சொல்லணும். புரியுதா? ஓகே, இதில் பாருங்கள். ஓகே, த மீட்டிங் பாயிண்ட், இந்த டெஃபினிஷன்னா நல்லா பாருமா, ஒன்றுக்கு ஒன்று கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நான் அழகாக சொல்லித்தரேன். சரியா? த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் த ரேஸ் ஆர் த லைன் செக்மெண்ட் இஸ் கால்ட் த வெர்டெக்ஸ். ஜீரோன்னு டினோட் பண்ணுவாங்க எப்போவுமே. சரியா? ஜீரோன்னு பண்ணுவாங்க, இல்லைனா PQR அந்த மாதிரியும் வரும். சரியா? மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஜீரோன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இல்லை கீழே இருக்கிறதுல பாரு PQRன்னு வரும். ஒரு ஆங்கிள் சொல்லணும்னா நீ 3 இது வேணும் உனக்கு. ஒரு ஆங்கிள் 2 பேரில் வராது. PQR அப்படின்னா PQR. இப்போ இங்கே மேலே கொடுத்துருக்கிறதுல பார்த்தோன்னா எப்படி சொல்லுவாங்க அதுன்னா AOB, BOA, BOA, AOB. படிச்சு பாரு அப்படியே. ஜீரோ தான்மா, ஓமா, அது ஜீரோ கிடையாது, ஓ. புரிஞ்சிருச்சா? OAOBன்னு சொல்லலாம், ஆனால் OAOBன்றது ஆங்கிள் கிடையாது. என்னது OAOBன்றது? கரெக்டாக சொல்லு பார்ப்போம். OAன்றது என்னது? அதான் படிச்சோம் டெஃபினிஷன். OAன்றது என்னது? லைன் செக்மெண்ட். லைன்னு சொல்லக்கூடாது, அவங்க இது பண்ணிட்டாங்கல்ல, பாயிண்ட் வச்சுட்டாங்கல்ல. ஓகே, லைன் செக்மெண்ட். ஓகேவா? ஒரு லைன் போயிட்டு இருக்கு, ரே போகுது, அதில் ஒரு செக்மெண்ட் எடுத்துட்டாங்க. OAOBன்றது லைன் செக்மெண்ட். அது ரெண்டும் மீட் ஆகுறது ஒரு ஆங்கிளில் மீட் ஆகுது. சரியா? ஸோ அந்த இதில் அந்த டிராயிங்கில் பாருங்க, ஜீரோன்றது என்னது? வெர்டெக்ஸ். நல்லா ஸ்பெல்லிங்லாம் பார்த்துக்கோ. ஓகே, வெர்டெக்ஸோட டெஃபினிஷன் என்னது? த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் த ரேஸ். ரேவா? இது ஒரு ரே, இது ஒரு ரே. த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் த ரேஸ் ஆர் த லைன் செக்மெண்ட் இஸ் கால்ட் த வெர்டெக்ஸ். ரேவாகவும் இருக்கலாம், அது ஒரு லைன் செக்மெண்ட்டாகவும் இருக்கலாம். புரியுதாமா? ஓகே, என்ன கை சொல்லிக்கிட்டே இருக்க நீ? வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள். கௌஷி, அதை அப்படி இழுக்காதம்மா, துணியை பிச்சிருவ. கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணணும். இழுக்க கையில் இருந்து சுருங்கிட்டே வரும். த டூ ரேஸ். கௌஷி, நான் அந்த கத்திரிக்கோல் எடுத்து கொடுக்க சொன்னேன்டா, அது கூப்பிட்டேன்டா. The two rays or line segments are called the arms of the angle. ஓகே, இந்த 2 ரே எது இருக்கு அதுல? OA OBன்னு இருக்கா? அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? லைன் செக்மெண்ட், இல்லைன்னா என்னது? ஆர்ம்ஸ். ஆர்ம்ஸ்னா என்ன? ஒன்றும் இல்லை, கை தான். இப்போ நான் அப்பா கை வச்சு காமிச்சல அந்த மாதிரி தான் ஆர்ம்ஸ். சரியா? ஓகே, அது பைசப்ஸ். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஆங்கிள் தான். திஸ் இஸ் 90, 45, 180 அந்த மாதிரி சொல்லிக்கலாம். சரியா? ஓகே, the figure shows an angle. Okay, it has the following features. ஆங்கிளில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரியா? ரேஸ் எது ரே? OA OB. OB from the angle, form the angle. OA OB இப்போ என்ன ஆயிருக்கு?
ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, ஃபார்ம் த ஆங்கிள். ஆங்கிள்ன்றது என்னது, அந்த எல்லோ கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க பாரு. ஆங்கிள் எப்போவுமே இப்படி மாதிரி கேர்வில் காமிக்கணும். அந்த உள்ளே வந்து இப்படி இருக்குல்ல, அந்த இடத்த இப்படி இப்படி பண்ணிவிட்டு நம்ம என்ன டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும். நான் சொல்கிறேன் ஆங்கிள் வந்து யூனிட் என்னென்னா, ஆங்கிளோட யூனிட் என்னென்னா, மெஷர்மெண்ட்டோட யூனிட் என்னது? இப்போ லைன் செக்மெண்ட்லாம் என்ன யூனிட்டு, எதில் மெஷர் பண்ணுவேன்? சென்டிமீட்டர் ஆர் மீட்டர், மில்லிமீட்டர் இதில். ஓகேவா? ஆங்கிளுக்கு வந்து டிகிரி. ஒரு நம்பர் போட்டு மேலே ஒரு சின்னதாக சர்க்கிள் போட்டோன்னா என்னது, அதுக்கு பேர் வந்து ஆங்கிள், டிகிரி. சரியா? அடுத்த பேஜில் மேபி இருக்கும், நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் இதை பார்க்கலாம். ஓகேவா? ஆங்கிளுக்கு வந்து யூனிட் வந்து டிகிரி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. த ரேஸ் மீட் அட் அ காமன் பாயிண்ட் விச் இஸ் கால்ட் த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள். ஆல்ரெடி பார்த்துட்டோம் இது. OA அண்ட் OB ஆர் கால் த ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள், அதையும் பார்த்துட்டோம். கரெக்டா? இப்போ இந்த டிராயிங் கொடுத்தாங்கன்னா சொல்லிடுவியா? OA OBன்றது என்னது? ரே. OBன்றது வந்து லைன் செக்மெண்ட் ஆர் ரேஸ். ஓகேவா? ஓகே, அது ரெண்டும் வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து த ரே மீட்ஸ் அட் த காமன் பாயிண்ட் இஸ் கால் த வெர்டெக்ஸ். ஓகே, OA OB ஆர் கால் த ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள். அவ்வளோதான். ஓகேவா? இதை நீ சொல்லிடலாம். அடுத்து we can read the above angles as, நான் சொன்னல முதல்ல, AOBன்னு படிக்கலாம் ஆர் BOAன்னு படிக்கலாம். சரியா? we can write angles using capital letters and the symbol. எப்போவுமே ஆங்கிள் எப்படி போடணும், எப்படி வந்து நீ அதை ஆங்கிள் தான் சொல்கிறேன்னு சொல்லுவ, இப்படி போடணும். எல்லாம் கொஞ்சம் வளைச்சா மாதிரி. ஆங்கிள் எப்போவுமே இப்படி தானம்மா, மேலே இருக்க ட்ராயிங்கில் எப்படி இருக்கா அந்த மாதிரி போடணும். புரிஞ்சிருச்சா? ஒன்னொன்றுக்கு மாற்றி போடக்கூடாது. சொல்லுங்கள். அதான் நான் சொல்ல வந்தேன், ஆங்கிள் எப்பவுமே ஒரே மாதிரி தான் போடணும். இப்போ கீழே இருக்கிறதுல இந்த வீல இப்படி வருது, அதுக்காக இப்படி போடணும்லாம் போடக்கூடாது. ஆங்கிள்ன்றது இது ஒரு ஆங்கிள். நம்ம சென்டிமீட்டர் சிஎம்னு போடுறோம்ல, அந்த மாதிரி வந்து இப்படி கோடு போட்டு ஏஓபின்னு போட்டால் என்ன அர்த்தம்னா, ஏஓபின்றது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? ஓகே, அந்த மாதிரி எழுதணும். இந்த எல் மாதிரி போட்டுட்டு இப்படி போடக்கூடாதுமா, கொஞ்சம் கிராஸாக போடணும். சரியா? அடுத்தது வந்து BOA. ஓகேவா? அடுத்து we can also name the angle using only the vertex. ஓகே, so the above angle can also be named as, ஏன் அப்படி போட்டு O மட்டும் போட்டிருக்காங்க? ஓன்றது தான் மீட்டிங் பாயிண்ட். ஏ போடக்கூடாது, பிஏ போடக்கூடாது. புரியுதா? மேலே இருக்கிறத நீ இப்படி போட்டு ஏஓபின்னு எழுதலாம், BOAன்னு எழுதலாம், வெறும் O மட்டும் போடலாம். ஓன்றது ஆங்கிள், மீட்டிங் பாயிண்ட், அப்படியும் போடலாம். சரியா? அடுத்தது the figure given alongside shows an angle forms by line segment. Note the following. இதில் பாருங்க, அதே மாதிரி தான். P இங்கே வந்து வெர்டெக்ஸ் என்னது? வெர்டெக்ஸ் Q. வெர்டெக்ஸ் Q. வெர்டெக்ஸ் இல்லம்மா, வெர்டெக்ஸ்மா. வெர்டெக்ஸ் பாருங்க. PQ என்னது? PQ வந்து லைன் செக்மெண்ட் ஆர் ரேஸ். நல்லா பாரு, PQன்றது என்னது? ஆர்ம்ஸ் ஆர் லைன் செக்மெண்ட் தான். அதில் ஆரோ போட்டிருக்காங்களா? ஆரோ போட்டால் மட்டும்தான் ரேன்னு சொல்லணும். ஆர் ரே லைன் செக்மெண்ட், இல்லைன்னா ரேன்னு சொல்லணும். புரியுதா? ஓகே, ஸோ இதில் எதுவும் ஆரோ போடல, ஸோ எக்ஸ்டெண்ட்லாம் ஆகலை, அவ்வளோதான். ஓகே, ஸோ லைன் செக்மெண்ட். அதே மாதிரி QRன்றது என்னது? லைன் செக்மெண்ட். ஓகே ஓகே, ஆர் ஆர்ம். ஓகே, லைன் செக்மெண்ட் QP and QR form the angle. கரெக்டா? ஓகே, PQR or QP அது வந்து ஆங்கிள், லைன் செக்மெண்ட் கிடையாது. அப்படி சேர்த்து சொன்னோம்னா அது என்னது? ஆங்கிள். ஓகேவா? அதை பாருங்க, the line segment meet at the common point Q which is the vertex of the angle. QP and QR are called the arms of the angle. கரெக்டாக கோட்டாய் வந்துச்சா? சூப்பர். this angle can be named as, எப்படி ஆங்கிள் போடலாம்? எல் மாதிரி ஆங்கிள் போட்டு PQR சொல்லலாம், இல்லைனா RQPன்னு சொல்லலாம். கரெக்டா? இல்லைனா சிம்பிளாக வந்து ஆங்கிள் போட்டுட்டு Qன்னு போட்டுடலாம், ஏன்னா Q தான் வெர்டெக்ஸ், PR போடக்கூடாது. சரியாம்மா? புரிஞ்சிருச்சா? ஓகே, தேர் ஆர் ஆங்கிள்ஸ் ஆல் அரவுண்ட் அஸ். ஆங்கிள் வந்து எல்லா இதுலேயுமே வந்து ஆங்கிள் இருக்கும். ஓகே, given below are some food items with angle marked on them. ஓகே, இங்கே பீஸாக்கு பாரு, பீஸாக்கு ஒரு ஆங்கிள் இருக்கா? இதை ஒரு லைனாக வச்சுட்டா இப்படி ஒன்று கட் ஆகுதா? கேக்கில் பாருங்கள், ஒரு கேக்குக்கு ஒரு ஆங்கிள் இருக்கா? ஓகே, ஐஸ்கிரீம் பாருங்கள், கீழே குச்சியிலேருந்து அந்த ஐஸுக்கு ஏதாவது ஒரு லைனில் ஸ்டேஷனரியாக வச்சுட்டேன்னா இன்னொரு லைன் வந்து மாறும். புரியுதாம்மா? ஓகே, அடுத்த தர்பீஸ்க்கு பாரு, ஒரு லைன் போட்டாலே இன்னொரு லைன் வந்துடும்.
ஓகே ஸோ புரிஞ்சிடுச்சா ஓகே பிளர் எடுத்து விட்டுருமா உங்கள் 2 பேர்த்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படியே வீடியோவில் அதான்ப்பா இவன் போய் அந்த படிக்க பரவாயில்ல பரவாயில்ல சரி பரவாயில்ல அவங்க பார்க்க தானே வந்திருக்காங்க விட்டு பரவாயில்ல ஓகே கௌஷி சம்தா பார்க்கணும் ஓகே கான்செப்ட் செக் 9A இது கடகடன்னு எனக்கு ஆன்சர் சொல்லிட்டே வாங்க A point indicates dash but no size. பட் ஹேஸ் நோ சைஸ் ஃபுல்லாக படிங்க என்னது Size. ம் Point indicates. என்னது indicate? எனக்கு சொல்லுங்க பாயிண்ட் எங்க சொல்லுன்னு சொன்னேனா place. பொசிஷன் பிளேஸ் ஆர் பொசிஷன் ஸ்பெல்லிங் சொல்லிட்டு எழுதுங்க Position of place. பொசிஷன் தான் பிளேஸ்லாம் கிடையாது பொசிஷன் தான் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பேஜில் பாரு எ பாயிண்ட் இண்டிகேட்ஸ் பொசிஷன் அண்டர்லைன் பண்ணுன்னு சொன்னேன்ல No size தான் underline பண்ண சரி சொல்லுங்க. ஓகே கரெக்டாக சொல்லுவேன் COSITION. Yes. என்னக்கு அப்புறம் yes வரும். டேய் என்னலாம் வராதுடா நீ எழுந்து பார்க்கணும் POSITIONரா Position சொல்லல லாஸ்ட்ல என்னக்கு அப்புறம் yes சொல்றோம். பொசிஷன்ஸ் கிடையாது பொசிஷன் தான் A line segment has dash endpoints. Line segment. No end. எத்தனை எண்ட் பாயிண்ட்னு கேட்டிருக்காங்க அந்த லைன் செக்மெண்ட் ஹேஸ் எனக்கு தெரியும். One. லைன் செக்மெண்ட்டுக்கு எத்தனை எண்ட் பாயிண்ட்மா இருக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்டிங் பாயிண்ட் இல்லம்மா இதில் என்ன கேட்டிருக்காங்க த லைன் செக்மெண்ட் ஹேஸ் ஒன் எண்ட் பாயிண்ட்ஸ் இதை வேற மாதிரி சொல்லலாம் ஆக்சுவலாக லைன் செக்மெண்ட் வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் அ லைன் செக்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக வந்து 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று Starting point, ending point. ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ஆமாம் 2 பாயிண்ட்ஸ் தானே அதெல்லாம் சொல்றீங்க. ஓகே இவங்க ஆக்சுவலாக அந்த எண்ட் பாயிண்ட்ஸ்ன்றது வந்து ரெண்டே டினோட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில இது நீ ஆன்சர் பாரு பின்னாடி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு எண்டிங் பாயிண்ட்டு அதை மீன் பண்ணாங்கன்னா ஒன்று தான் நார்மல் லைன் செக்மெண்ட்டில் 2 பாயிண்ட் இருக்கும் கடகடன்னு பாருமா 9A 2 தானே கரெக்ட் தான் 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்தா இது எண்டு அங்கேருந்து பார்த்தா அது எண்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் சொல்லணும் சரி ஓகே அடுத்தது எ ரே ஹேஸ் கடகடன் போடுமா No end point. வெரி குட் த ரே ஹேஸ் நோ எண்ட் பாயிண்ட் கரெக்டு சாதுமா அதே கான்செப்டில் தான் இதையும் கேட்டிருக்காங்க ஓகே ரேல வந்து எத்தனை எண்ட் பாயிண்ட் இருக்கும் ஒன்று இருக்குமா ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும் இன்னொரு சைடு தான் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் கரெக்டா புரிஞ்சிடுச்சாம்மா அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட்டு இதில் குழப்பிக்காத புரிஞ்சிடுச்சா இல்லையா இல்லைனா இப்படி ஞாபகம் வச்சுக்கோ எத்தனை ஆல்ஃபபெட் எழுதுவ லைன் செக்மெண்ட்டுக்கு எத்தனை ஆல்ஃபபெட் எழுதுவ 2. அவ்வளோதான் அதான் ஆன்சர் ரேக்கு எத்தனை ஆல்ஃபபெட் எழுதுவ 2. ரேக்கு எப்படி 2 எழுதுவ ஒன்று ஆரோ போட்டுருவோமா அதில் எழுதவே முடியாதுமா அது போய்கிட்டே தான்மா இருக்கும் என்னம்மா அதில் போட்டிருந்தாங்கன்னா அது லைன் செக்மெண்ட்டாக மாறிடும் வெறும் ரே என்னும்போது ஒரு பாயிண்ட்டு போய்கிட்டே தான் இருக்கும் நீ அதில் ஏதாவது மார்க் பண்ணால் அது லைன் செக்மெண்ட்டாக மாறிடும் புரியுதா ஓகே ஸோ ரே ஹேஸ் 1 எண்ட் பாயிண்ட் கரெக்டா ஒரு இடத்து நமக்கு தெரியும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தது என் லைன் ஹேஸ் இதுக்கு தான் நீ சொல்லு கரெக்டா லைன் என்னது A line has dash endpoints. ம் No endpoints. நோ எண்ட் பாயிண்ட்ஸ் இதுக்கு தான் நோ எண்ட் பாயிண்ட் வரும் ஓகே லைனுக்கு எண்ட் பாயிண்ட் கிடையாது ரேக்கு 1 லைன் செக்மெண்ட்டுக்கு 2 எ பாயிண்ட் ஹேஸ் இண்டிகேட்ஸ் பொசிஷன் பட் நோ சைஸ் ஓகேவா அடுத்தது இ when two rays meet At a common point, they form an angle. ஆங்கிள் எழுதிருங்க கடகடன்னு No. அவன் ஒன்றும் பண்ணல கை தான் தட்டுறான் எழுது Yeah. Two arms of an angle meet
at the dash of the angle. Vertex. வெர்டெக்ஸ் எழுதுங்க, VRTX வெர்டெக்ஸ். Name the following angles in 3 different ways. Also name the different paths for each angle. One has been done for you. பாருங்க, நேம் எப்படி போடணும், ஆங்கிளுக்கு எப்படி சொல்லணும் நேம். இப்படி போட்டு AOB. அது ஆங்கிள்னு சொல்லணும். இப்படி போட்டு அப்படி போட்டுன்னு சொல்லக்கூடாது. ஆங்கிள் AOB அப்படின்னு படிக்கணும். அது Angle AOB. ஒன்று அவங்க பண்ணிட்டாங்க, ஒன்று பண்ணு, பி பண்ணுங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, சொல்லிட்டே பண்ண, சின்ன சின்னதாக எழுத அழகா. Angle கௌஷின் இந்த பக்கம் வந்து உட்காரியா, அங்கேருந்து எட்டி பார்க்குறேன். இப்படி வந்து நான் ஈஸியாக இருக்கும்ல. angle DEF. Angle FED. Angle E. வெரி குட். வெர்டெக்ஸ் என்னது? Vertex E. ஓகே. ஆர்ம்ஸ் Arms are EDEF. ஓகே. மேலே லைன் போடணும். ஓகே, ஒரு ஏரோ போடணும், ஏன்னா அதெல்லாம் வந்து ரே. Ray pathway. ஓகே, ஏன்னா அதில் ஏரோ போட்டிருக்காங்க. இன்கேஸ் கொடுக்கல அப்படின்னா அதை லைன் செக்மெண்ட்டாக போடணும். இப்படி சும்மா லைன் போடணும். ஆமாம், வெரி குட். ஓகேவா, சீக்கு நீங்கள் அப்புறம் நாளைக்கு பண்ணிக்கோ, சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் படிங்க. Name the angle shaded in pink in the given diagram. Also name the vertex and the arms of the angle. கடகடன்னு சொல்லுங்க. ஷேடட் போர்ஷன் எங்கே பிங்க் பண்ணியிருக்காங்க, அது என்ன ஆங்கிள்னு சொல்லணும். கேட்டால் எப்படி எழுதுவா அந்த ஆங்கிளில்? அந்த ஷேடட் போர்ஷனுக்கு மட்டும் ஆங்கிள் கேட்குறாங்க, அதை எப்படி எழுதுவ, நேம் எப்படி எழுதுவ? Shaded portion of angle. ஆமாம்மா, அதில் பாரு எத்தனை லைன் இருக்குது, நிறைய ஆங்கிள் இருக்குல்ல. அதில் ஷேடட் ஒரு இடம் தானே பண்ணியிருக்காங்க. ஆமா. இப்போ அந்த ஆங்கிளை மட்டும் பாரு, அந்த ஆங்கிள் எப்படி சொல்லலாம், அந்த ஆங்கிள் பேர் எப்படி சொல்லுவீங்க? Angle. கரெக்ட் தான், ட்ரை பண்ண. Angle DOC. அவ்வளோதான், வெரி குட், முடிஞ்சு போயிடுச்சு. ஆர் ஆங்கிள் COD, அப்புறம் Angle O. ஓ அவ்வளோதான். ஓகேவா, வெரி குட். ஆல்சோ த நேம் ஆஃப் த வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் என்னது? O. அந்த வெர்டெக்ஸ் எப்படி அண்டர்லைன் பண்ணி கீழே எழுதிக்கோ உங்களுக்கு புரியறதுக்காக. அடுத்தது ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள். இதில் வேறு ஆங்கிள்லாம் கிடையாது, அந்த ஆங்கிள் பிங்க்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆர்ம்ஸ் ஆஃப் த ஆங்கிள் அப்போ என்னது, டக்குன்னு சொல்லுங்கள். Arms are OD OC. ஓகே, அது கீழே எழுதிக்கோங்க கடகடன்னு. ரே ஃபாஸ்ட்டாக எழுதிருங்க. புரிஞ்சிடுச்சாம்மா? அவங்க பிங்க் போர்ஷன் மட்டும் கேட்டிருக்காங்க, அதுக்காக மற்றதுக்கெல்லாம் ஆங்கிள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இதில் எல்லா லைனுக்குமே ஆங்கிள் உண்டு. COBக்கு ஆங்கிள் இருக்குது, BOAக்கும் ஆங்கிள் இருக்குது. ஆனால் அவங்க பிங்க்குக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. புரியுதாம்மா? ரெண்டு லைன் இருந்தாலே கண்டிப்பாக அதுக்கு ஆங்கிள் இருக்கும். நீட் ஆச்சுன்னா Okay. புரிஞ்சிடுச்சா? OD. ஓகே, கடகடன் எழுதுமா, சும்மா ஹிண்ட் மாதிரி எழுதிக்க போதும். டேய் என்னடா மண்டையை உள்ளே எடுத்துகிட்டு வர, அப்படியே உட்காந்து பாடுறேன். டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஓகேவா, இதுவரையும் ஆங்கிள் வந்து பார்த்தாச்சு. இப்போது ஆங்கிள்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, சரியா? அதை பார்க்குறோம். தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். we will be discussing some of these angles here. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய இருக்குது, பட் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. நம்ம இப்போ வந்து அதில் சில டைப்பை மட்டும் பார்க்க போகிறோம், பேசிக்கானது. ஃபாலோ த ஸ்டெப்ஸ் given below. டேக் 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ். ஓகேவா, 2 பென்னு இல்லை அதை எடுத்துங்க. ஓகேவா, இப்படி பக்கத்தில் வச்சிங்கன்னா மேக் 1 ஹோல் அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஸ்டிக். இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்காங்க பாரு. ஓகே, இப்போது ஜாயின் த 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் பை பாசிங் எ த்ரெட். இப்போ அது பக்கமாக ஒட்டி வச்சு அந்த நூல் வழியாக அந்த ஓட்டையில் நூல் விட்டால் என்ன ஆகும்? அந்த குச்சியை எப்படி வேணாலும் இப்படி திருப்பிக்கலாமா? அந்த ஓட்டை மட்டும் இப்படி நிற்கும், இப்படி 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 திருப்பிக்கலாம். புரியுதா? இதோ பாரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் ஒரு இதுவும் வச்சுக்கோ. அவங்க இன்னும் ஒன்றும் இல்லை, இதை டைப் பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? இப்போ இதை டைப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? இப்படி இப்படி நகர்த்திக்கலாமா? ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா? இதை தான் சொல்ல வராங்க. நகத்த என்ன ஆகும்? ஆங்கிள் பெருசாகும், சின்னதாகும். புரியுதா?
மேக்ஸிமம் எது வரையும் போக முடியும் நம்மளால ஆங்கிள் இந்த மாதிரி டிவைடர் இருக்குல்ல அதே தான். இது ஒரு லைன் அது ஒரு லைன் அதே மாதிரி தான். கரெக்டு. டேய் பார்த்து ஷார்ப்பாக இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ ஆங்கிள் போக முடியும்? இங்கே பாரு, இப்படி இவ்வளோ தான் போக முடியும். இதுதான் மேக்ஸிமம். கரெக்டா? இது மினிமம், இது மேக்ஸிமம். கரெக்டா? புரிஞ்சிச்சா? இதுதான் ஆங்கிள். ஓகேவா? இதை நம்ம நம்பர்ஸில் வந்து இதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, இதை தான் அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஜீரோ ஆங்கிள். ஜீரோ ஆங்கிள்னால் என்ன அர்த்தம்? ஆங்கிளே கிடையாது. இப்போ இந்த ரெண்டை வந்து நம்ம ஆங்கிளே இல்லாமல் எப்படி பண்ணலாம்? ரெண்டு இப்படி ஒட்டி வச்சுட்டா ஆங்கிளே கிடையாதுமா, கேப்பே இல்லைல்ல. கரெக்டா? இதுல மெஷரே பண்ண முடியாதுல்ல, 2 பாயிண்ட் ஒரே பாயிண்ட் ஆயிடுச்சுல்ல. ரெண்டுமே லைன் செக்மெண்ட் மேலே மேலே இருக்கும். ஸோ அதான் ஜீரோ ஆங்கிள். அங்கே பாருங்க டிராயிங்கில் கொடுத்துருக்காங்க பாரு, ஓஏ ஓபி ரெண்டுமே ஒரே லைன்லேயே இருக்கு பாரு, மேலே மேலே. ஸோ அப்படி இருந்துட்டா நீ ஆங்கிள் மார்க் பண்ணுறதுக்கே எதுவுமே கிடையாது பாருங்க. புரியுதா? ஷேட் பண்ணுறதுக்கே. இது பேர் என்னது? ஜீரோ ஆங்கிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா, இதெல்லாம் கான்செப்ட் பேஸ்டு. சரியா? உனக்கு புரியலன்னா அப்பா கிட்ட கேளுங்க, நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப கஷ்டம். புரியுதா? இன்னொன்று சொல்லிடுறேன், மேக்ஸில் வந்து ஜாமெட்ரியில் தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா? ஏன்னா ஜாமெட்ரியில் வந்து நீ ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே கால்குலேஷன் பண்ணி இது பண்ணி ஸ்டெப்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜாமெட்ரியில் மோஸ்ட் ஆஃப் த டைம் சும்மா வரைகிறது மார்க் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். ஓகே, 10 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அந்த மாதிரி வரும். ஈவன் 10th ஸ்டாண்டர்ட்லலாம் கூட எல்லாரும் இதில் தான் மார்க், படிக்காதவங்க கூட இதில் ஃபுல் மார்க் எடுத்துருவாங்க. ஆமாம், ஜாமெட்ரியிலையும் அதுக்கப்புறம் இதுலேயும் கிராஃப்னு சொல்லிட்டு வரும். கிராஃப் வரைகிறீங்கல்ல, எல்லாம் கிடையாது. அது கலண்டு விழுந்துட்டு இருக்கும். 2 தான் வச்சுருப்பாங்க. சரியா? விழுந்துட்டு இருக்கும், இல்லை போட மறந்துருப்பாங்க. 2 தான் வைக்கணும். அது ஒன்றும் கிடையாது. அது குத்தாமல் இருக்கிறதுக்கு, ஷார்ப்பாக இருக்குல்ல, அதுக்காக தான். புரியுதாம்மா? ஸோ ஜாமெட்ரி கிராஃபும் வந்து இட்ஸ் ஸோ ஈஸி. ஆனால் என்ன 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 அதுக்கு பேஸு? புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி இது. ஓகேவா? ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டனால நீ மறக்கவே மாட்டா. புரிஞ்சிருச்சா? ஜீரோ ஆங்கிள். இப்போது அடுத்தது வந்து என்னது? அக்யூட் ஆங்கிள். ஓகே, அக்யூட் ஆங்கிள்ன்றது இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கமா, நல்லா புரிஞ்சுக்கோ. டவுட்டுனா கேளு. சரியா? இங்கே பாருங்கள், இப்படி இருக்கா ஜீரோ ஆங்கிள்? இங்கே பாரு, இப்படி இருக்கா? எல் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை. சரியா? நீ எல் மாதிரி எடுத்துட்டு வா. இங்கே பாரு, இப்போ எல் மாதிரி இருக்கா? ஸ்ட்ரைட்டாக இன்னும் கூட எல் மாதிரி வரல. உடையாது, நல்லது நகர்த்து வரும். பார்த்து இது பண்ணிக்காத. ஓகே, எல் மாதிரி இருக்கா? இப்போ மேக்ஸிமம் வச்சுன்னா எல் தான் வரும். அதில் எல் வந்துடுச்சா? ஓகே, இப்போ இந்த எல்லுக்குள்ள எந்த ஆங்கிள் நீ ஃபார்ம் பண்ணனாலும் தட் இஸ் கால்ட் அக்யூட் ஆங்கிள். இப்படி டேய் அது ஷார்ப்பாக இருக்குது, நடுவில் கையை நீட்டாதான் குத்திக்கும் சொல்லிட்டேன். அது தொட்டு தொட்டு பார்க்காதம்மா. சரி, இங்கே பாரு, நானும் விட்டுமா. இங்கேருந்து ஜீரோ ஆங்கிள்குள்ளே நீ எந்த ஆங்கிள் ஃபார்ம் பண்ணனாலும் அது என்னது? டைப்பு அக்யூட் ஆங்கிள். ஆமாம், இது 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 வாட் எவர் ஆங்கிள். எல்லாம் தாண்டி இப்படி போகக்கூடாது, இப்படி இருக்கணும். ஓகே, இல்லைன்னா இன்னொரு இதில் சொல்லணும் அப்படின்னா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து இதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எல் எல் எல்லோட டிகிரி என்னது? இது 90. ஞாபகம் வச்சுக்கோ, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இது வந்து 90. ஸோ ஜீரோ இது. கரெக்டா? இது 90. 0லேருந்து 90க்குள்ளே எந்த ஆங்கிள் இருந்தாலும் அது என்ன ஆங்கிள்? 0லேருந்து 1 2 3 4 5 6 7 8 அக்யூட் ஆங்கிள். புரிஞ்சிருச்சா? ஓகே, இங்கே பாருங்க, இங்கே பாருறா நாய்க்குட்டி, 0 19 சொல்லிட்டேன். அப்போது இந்த பக்கம் அது என்னவா இருக்கும்? இது வந்து 90. சரியா? இல்லைனா இது ஒரு லைன் வச்சுக்கோ. ஓகே, 0 90. ஓகே, இப்போ இப்படி போக போக என்ன ஆகும்? 0லேருந்து இங்கே 90 வந்துருச்சு. இங்கே போக போக 91 92 93 போகுமா? இங்கே பாரு, இப்படி போயிடுச்சு. இங்கே பாரு, இங்கே பாருமா, இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. அப்போ என்னவா இருக்கும்? இது என்ன ஆங்கிளாக இருக்கும்? இப்படி ஆங்கிள் போடலாமா? போடலாமா? இது ஒன்று மீட்டிங் பாயிண்ட் தான் ஆங்கிள். இது ரெண்டும் மீட் ஆகுதுல்ல, இப்படி இருக்கு. இதுல இருந்து இப்படி ஒரு இப்படி ஆங்கிள் போட்டுக்கலாம். கரெக்டா? இப்படி போட்டுக்கலாம்.
இப்போ இது என்ன டிகிரியா இருக்கும், என்ன நம்பரா இருக்கும், கரெக்டா சொல்லு பார்ப்போம். கீழே வையே. 100. 90 டபுள் ஆயிருக்குமா? 90 + 90 எவ்வளோ? 180. 180. 180 தான் மேக்ஸிமம். புரியுதா? அதை ஃபுல்லா சர்க்கிளா சொன்னாங்கன்னா 360 சொல்லுவாங்க. ஆமா. ஓகே, இங்க பாருங்க, புரிஞ்சிருச்சா இப்போ? ஸோ 0ல இருந்து 90 வந்து அக்யூட், கரெக்டா? எக்ஸாக்டா 90 எல் ஷேப்ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் 0ல இருந்து 89 89.5 வரையும் வந்ததுன்னா அதெல்லாம் அக்யூரேட். அக்யூட்டா? ரைட் ஆங்கிள்னா எல் ஷேப் தான். எல் மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். எல் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இப்படி திருப்பி பார்த்தனா எல் மாதிரி இருக்கணும். புரியுதா? அப்பா இப்போ ஆ, இந்த இது தொடராம இல்ல. இப்போ இது எல்னா ஆ. அது எப்படி வேணாலும் திருப்பிக்கோ. இப்படி வச்சாலும் எல் தானம்மா. ஏதாவது ஒரு அதுதான் நான் எப்பவுமே என்ன சொன்னேன், ஆங்கிளுக்கு வந்து ஒரு லைனை நேராக்கி பார்க்கணும். ஒரு லைனை என்ன பண்ண, இங்க பாருமா, எப்பவுமே மாத்தி கீத்தி கொடுத்துருந்தாலும் ஒரு லைன் இப்படி ஸ்ட்ரெயிட் ஆக்கி பாரு. ஸ்ட்ரெயிட் ஆக்கிட்டேன்னா உனக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சிருச்சா? இங்க பாரு, இப்படி இருக்கா? அப்பா பாருங்க, இப்படி இருக்கா? இந்த லைனை நான் ஸ்ட்ரெயிட் ஆக்குறேன், எல்லாம் ஆயிடுச்சா? அவ்வளவுதான், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். புரிஞ்சிருச்சா? இப்போ இதுக்கு நடுவுல இருக்கிறது என்ன சொன்ன? அக்யூட். இது 0 அக்யூட் ரைட் ஆங்கிள். அப்புறம் இப்படி போறது என்னது? அப்டியூஸ். 180. அப்டியூஸ் 90ல இருந்து 180 குள்ள இருந்தா அப்டியூஸ். அப்டியூஸ் இங்க பாருங்க, எங்க இருந்தாலும் சரி அப்டியூஸ் 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 ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் அக்யூட் அக்யூட் அக்யூட். அப்ப கீழ இப்படி ஸ்ட்ரைட் லைன் வர வரைக்கும் அப்டியூஸ். இப்படி வர வரையும். ஆமாப்பா. எல்ல லென்த் இப்படி வர வரைக்கும் வந்துட்டா என்னது? ஸ்ட்ரைட்டா வந்துட்டா என்னது? சரி, ஸ்ட்ரைட்டா வந்துட்டா என்னது? ஸ்ட்ரைட் ஆங்கிள். அவ்வளவுதான். சோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டே போறேன் பாரு. இங்க பாருங்க, 0 ஆங்கிள். நான் ஒன்னு அப்புறம் கேக்குறேன், வெயிட் பண்ணுங்க. 0 ஆங்கிள் ஒரு தடவை லாஸ்டா சொல்லிடுறேன். கௌஷினி எதுவும் பேசாதப்பா. 0 ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள். 5 இருக்கு மொத்தம், கரெக்டா? டைப்ஸ் 5 தானமா இருக்கு. இப்போ நம்ம இந்த பேஜ்ல பார்த்ததுமா, சரியா? இந்த பேஜ்ல பார்த்தது, ஓகேவா? புரிஞ்சிருச்சா இது? ஓகே. ஏன்னா அடுத்த 2 வந்து உனக்கு மேபி கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? ஓகே. இந்த 5ன்றது, இந்த 5 வந்து பேசிக். நீ அதை கீழே வச்சிருமா தயவு செய்து, டிவைடரை. அதுக்கு பேர் என்னன்னு தெரியும்ல? டிவைடர். ஓகேவா? ஒரு லைன்ல வந்து ஒரு செக்மெண்ட்டை நீ மார்க் பண்றதுக்காக யூஸ் பண்றது அது. இப்படி வச்சு இப்படி குடுத்துனா அந்த பாயிண்ட் வந்துடும், நீ லைன் வரைஞ்சிடலாம், சரியா? அதுக்கு தான் அது. ஓகே, நான் இப்போ அப்பா கடகடன்னு சொல்றேன், சீக்கிரம் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அங்கே பார்க்காதீங்க, புக்கை பார்க்காத. ஓகே, நான் ஜஸ்ட் காட்டுவேன், என்ன ஆங்கிள் சொல்லு. ரைட் ஆங்கிள். 0 ஆங்கிள். அப்யூஸ் ஆங்கிள். என்னது? அப்யூஸ். அப்யூஸ்னு ஒன்று கிடையாதுமா, நல்லா படிமா. ஸ்பெல்லிங் என்ன பாருங்க. அக்யூட், அப்டியூஸ். அப்யூஸ் இல்ல, அப்யூஸ்னா திட்டுறது. அப்டியூஸ். தப்பு பண்ணாதம்மா. நான் எவ்வளவு சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரேன், நீ அசால்ட்டா தப்பு பண்ற. கரெக்டா சொல்லுமா, யோசிச்சு படிமா. இது என்னது? 0 ஆங்கிள். ரைட் ஆங்கிள். அப்யூஸ் ஆங்கிள். கியூட் ஞாபகம் வச்சுக்கோ, கியூட் ஞாபகம் வச்சுக்கோ. ஏவை சேர்த்துக்க கூட, அவ்வளவுதான். கியூட்டா இருக்கன்னு சொல்றல்ல, அக்யூட். ஸ்ட்ரைட் ஆங்கிள். அவ்வளவுதான், புரிஞ்சிருச்சா இது? இப்போ டெஃபினிஷன் ஃபாஸ்டா பார்த்துடலாம். ஓகே. when 2 ice cream sticks are lying over the other, one over the other, then no angle is formed. கரெக்டா? ஆங்கிளே கிடையாது. this is called zero angle. ஓகே. அடுத்தது பாருங்க, this small angle is called an acute angle. small 0 to 90 குள்ள இருக்கிறது எல்லாமே small angle, அதை வந்து acute angle சொல்லுவாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோ ஸ்மால்ன்ற வேர்டை. அடுத்தது வந்து ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் பாருங்க, when the ice cream sticks வந்து ஒன்று அப்வர்டு, ஓகே,
one stands vertically straight, then the angle formed between the two sticks is called a right angle. ஓகேவா? ஓகே. அடுத்தது obtuse angle. When we move the நம்ம notice வந்து okay that the symbol used for the right angle is slightly different from the regular symbol for angles. ஓகேவா? அதில் ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ரைட் ஆங்கிள் மார்க் பண்ணும்போது நீ இப்படி கேர்வாக மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஒரு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி வந்துருச்சுல்ல. ஸோ இப்படி தான் 2 லைன் போட்டு தான் மார்க் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோ. ஆமாம், ரைட் ஆங்கிள்லாம் எப்போவுமே அப்படி தான் மார்க் பண்ணணும். ரைட் ஆங்கிள் தவிர எல்லா ஆங்கிளுமே கேர்வ்டில் பண்ணணும். சரியா? அதுதான் டிஃப்ரென்ஸு. நல்லா பார்த்துக்குங்க. ஓகே. அடுத்தது obtuse angle. ஓகே, obtuse angle என்னது? ஓகே, ஆமாம், டாப் ice cream stick still further then the angle formed between the two sticks is called an obtuse angle. ஓகேவா? அடுத்தது straight angle. ரெண்டுமே when we further move the ice cream sticks on the top such that it comes in line, in lineல வந்துரும். மேலே இருக்காது, in lineல ஆப்போசிட்ல இருக்கும். with the second ice cream stick we get a straight line. This angle is called straight angle. அந்த பேர்லேயே இருக்கு. சரியா? அடுத்தது இப்போ வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் படிங்க. When we move the ice cream stick on the top still further we get a very big angle. This angle is called a reflex angle. Straight line தாண்டி வந்துச்சுன்னா reflex angle. When we move, okay, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து மேலே தான். கரெக்டா? upper. ஓகே, மேலே தான். upper of circle. ஜீரோ ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், obtuse ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள். அப்பா அப்படியே கிளாக்ல போற மாதிரியே தான். ஓகேவா? ஓகே. இப்போ கீழே இதில் எங்கே வந்தாலும் சரி, கீழே ரெண்டாக பிரிக்கல, இதில் எங்கே வந்தாலும் கீழே வந்தால் என்னது? அது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகே, ஸ்ட்ரைட் லைன் இருந்து கீழே வரணும். இப்படி வந்ததுன்னா, இப்படி வந்துருச்சுன்னா என்னது? இது வந்து ரைட் ஆங்கிள் ஆகிடும். கரெக்டா? ஓகே. when we move the ice cream sticks on the top still further we get a very big angle. கரெக்டா? ரொம்ப பிக்காக வரும். 180க்கு மேலே தாண்டி போய்கிட்டே இருக்கும். அது என்னது? ஒரு கிளாக்கை மூவ் பண்ணுற மாதிரி தான். இப்படியே வந்தது, ரைட் ஆங்கிள் ஆச்சு, ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஆச்சு, இப்படியே வருது. இப்போ என்னது? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகேவா? கம்ப்ளீட் ஆங்கிள். கம்ப்ளீட் ஆங்கிள்னா என்னது? இப்படியே சுற்றி மேலே வந்து இப்படி தொட்டுரும். சொல்லுங்க. அவங்க மார்க் பண்ணதை பாரு, அங்கே தான் நீ டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். ஜீரோ ஆங்கிளில் அவங்க வந்து மார்க் பண்ணியிருக்காங்களா ஆங்கிளை மஞ்சள் கலரில்? அதை வச்சு நீ சொல்லிடலாம்ல ஆங்கிளே கிடையாதுன்னு. புரிஞ்சிருச்சா? அது நீ மார்க் பண்ணுறது கிடையாது, அவங்க மார்க் பண்ணுறது. நீ அதை வச்சு தான் நீ சொல்லணும் அது கம்ப்ளீட் ஆங்கிளா ஜீரோ ஆங்கிளான்னு. ஓகே, புரிஞ்சிருச்சாம்மா? மார்க் பண்ணா அது கம்ப்ளீட் ஆங்கிள், எங்க மார்க் பண்ணலனா ஜீரோ ஆங்கிள். ஈவன் அக்யூட் ஆங்கிளையும் நீ obtuse ஆங்கிளையும் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளையும் பாரு. அந்த மார்க் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது ஒரே மாதிரி தானே இருக்குது. நல்லா யோசிச்சு பாரு. இப்போ நான் இப்படி தலைகீழாக கூட இப்படி வைக்கலாம்ல, இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். இப்படி வச்சா obtuse ஆங்கிள், இப்படி வச்சா என்னது? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். புரிஞ்சிருச்சா? அதுக்கு இங்கே பாரு, இங்கே பாருமா, இப்படி வச்சு உள்ளே இப்படி மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா அது obtuse. வெளியில் இப்படி மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா என்னது? பெருசாக போகுது பாரு ஆங்கிள். புரிஞ்சிருச்சா? அப்போ என்ன ஆகிடும்? அது ரிஃப்ளெக்ஸ் ஆகிடும். அப்பா ஸ்ட்ரைட் ஆங்கிள்ல இருந்து வெளில வருது போலாமே. ஸ்ட்ரைட் ஆங்கிள்ல, ஆமாம், ஸ்ட்ரைட் ஆங்கிளில் செமி சர்க்கிள் பாதி தான் வரும். கரெக்டாக அதோட வந்து நின்றோம். அதை தாண்டி கீழே வந்ததுன்னா அது என்னது? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகே. அடுத்ததில் பாருங்க, கம்ப்ளீட் ஆங்கிள்னா என்னது? ஒரு சர்க்கிளே ஃபார்ம் ஆகிடும் 360 டிகிரி. அவ்வளோதான். ஓகே, இங்கே எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்காங்க பாரு. ஜீரோ அக்யூட்டில் கொஞ்சோண்டு வரும், ரைட் ஆங்கிளில் வந்து ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும், obtuseல வந்து கொஞ்சம் பெருசாகும். ஓகே, ஸ்ட்ரைட் ஆங்கிளில் வந்து செமி சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அப்புறம் அந்த சர்க்கிள் பெருசாகிக்கிட்டே போச்சுன்னா அது என்னது? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். பாதி சர்க்கிளுக்கு மேலே அந்த எல்லோ போர்ஷன் போச்சுன்னா ரிஃப்ளெக்ஸ். கம்ப்ளீட்டாக சர்க்கிளே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட் ஆங்கிள். அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? இதில் டவுட் இல்லைல்ல? ஓகே. இப்போது இந்த டயக்ராமில் வந்து எது வந்து ஹையஸ்ட் ஆங்கிள், எது கம்மியான ஆங்கிள்னு சொல்லு. கம்மியானது வந்து அக்யூட் ஆங்கிள். இருக்கிறதுலே கம்மியானது. அங்கே கொடுத்துருக்குறது 8க்கு 7 கொடுத்துருக்காங்களா? 7ல் எது கம்மியானது?
Zero angle. ஜீரோ ஆங்கிள். ஜீரோ தானே கம்மி. ஜீரோ ஹையஸ்ட். Complete angle. இப்போ ஒன்றுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா உனக்கு? ஆர்டராக வருது, அசெண்டிங் ஆர்டரில். ஓகே, இப்போ கீழே படிங்க. An acute angle is less than a right angle. கரெக்டான ஒரு தடவை மேலே பாரு, சும்மா படிக்காத. கரெக்டாக மேலே பாரு. Less than. ஆமா. கரெக்ட். அடுத்தது படிங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்பாங்க இது. An obtuse angle is more than right angle but less than a straight angle. கரெக்டா? ஓகே. அப்டியூஸ் ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிளோட அதிகம், பட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளோட கம்மி. இன் பிட்வீனில் இருக்கு. ஓகே, அடுத்தது. A reflex angle is more than a straight angle. கரெக்டா? ஆமா. ஓகே, அடுத்து. A complete angle is more than a reflex angle. கரெக்டா? ஓகே, இப்போ பார்க்காம எனக்கு ஆர்டராக சொல்லுங்கள் செவனையும். நீ ஆர்டராக ஞாபகம் வச்சுருந்தேன்னா உனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸில் இந்த மாதிரி எது அதிகம் கம்மின்றதுல உனக்கு ஞாபகம் இருக்கும். Zero angle, acute angle, right angle, obtuse angle, straight angle, reflex angle, complete angle. சமத்ரா மாடி, சூப்பர். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சுட்டேன்னா உனக்கு மறக்கவே மறக்காது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சு. கான்செப்ட் வந்து அதுக்கு தான் இது வந்து கான்செப்ட் ஆஃப் ஜியாமெட்ரி. கான்செப்டை தான் புரிஞ்சுக்கணும் நம்ம, சரியா? அதே மாதிரி நீ பார்க்குற எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். அங்கே இது பாரு, நம்ம சோஃபா கீழே கால் இருக்குல்ல, வுட் இருக்குல்ல, அந்த வுட்டு கால் பாரு, நம்ம உட்கார்ற இடத்துக்கு கம்பேர் பண்ணால் என்ன ஆங்கிளில் ஃபார்ம் ஆயிருக்கு? இங்கே பாருமா, அந்த இதில் வுட் இப்படி வருதா, நடுவில் இப்போ கவுசி உட்காந்துருக்கான வுட் வருதா, கால் வந்து இப்படி வருது. அப்போ என்ன ஆங்கிள் அது? இது ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள். இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ஆங்கிள் இருக்கும். அது வந்து ஃப்ளோருக்கு கம்பேர் பண்ணும்போது ரைட் ஆங்கிள். ஐ குட். கரெக்டாக புரிஞ்சிருச்சா? ஒரு ஸ்லீப் லைனு ஒரு ஸ்லீப் லைன் ஒரு ஸ்டாண்டிங் லைன் வந்து டச் ஆகும். ஃப்ளோருக்கு கம்பேர் பண்ணும்போது அது ரைட் ஆங்கிள். புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நீ உன் ரைட்டிங் டேபிள் பாரு. ரைட்டிங் டேபிள் காலும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு ஃப்ளோருக்கு கம்பேர் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக வரும். பட் நீ எழுதுறது கம்பேர் பண்ணால் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. பாரு, ஏன்னா நீ எழுதுற அந்த ரைட்டிங் டேபிள் வந்து ஸ்லோப்பாக இருக்குது. புரியுதா? ஸோ ஒன்று இதோ பாரு, ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி இருக்கும். ஸோ என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கீங்க? அக்யூட் ஆங்கிள். புரிஞ்சிருச்சடா மாடி? ஸோ நீ படிக்கிறது எல்லாத்தையும் சும்மா இமேஜின் பண்ணிப்பாரு. இது இங்கே அது என்ன ஆங்கிளில் வரும், இது அப்டியூஸில் வருமா, இதெல்லாம் நீ தான் யோசிச்சு பார்க்கணும். அதை கீழே வை, நீ அதை தயவு செய்து குத்தி இதிக்க போகிற. ஓகே, அடுத்தது. லுக் அட் த இமேஜ் ஆஃப் அ ஹேண்ட் அலாங் சைட். கரெக்டாக கை வச்சுருக்காங்க, சூப்பராக வச்சுருக்காங்க பாரு. ஓகே, வாட் டைப் ஆஃப் ஆங்கிள் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் எனி டூ ஃபிங்கர்ஸ் ஆஃப் த ஹேண்ட்? எனி டூ ஃபிங்கர்ஸில் எந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு? இது 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 ஆல்மோஸ்ட் எல்லாம் வி மாதிரி தான் இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன ஆங்கிள்? இதுவா? எந்த ஆங்கிளில் வரும் இது வி மாதிரி இருக்கிறது? அக்யூட் ஆங்கிள் தான் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஏன்னா இது ரொம்ப பெருசாக போகிறது வாய்ப்பே இல்லைல்ல. எல்லு மாதிரி பண்ண முடியாது நம்மளால, கஷ்டம். அதான் எழுது, கடகடன்னு எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து அக்யூட் ஆங்கிள். எந்த ஃபிங்கரோட ஆங்கிள் நீ எடுத்துக்கிட்டனால தான் அக்யூட்டில் தான் வரும். எத்தனை ஆங்கிள் பார்க்குறீங்க நீங்கள் கையில்? எத்தனை ஆங்கிள் உங்களால் போட முடியும்? நீ பண்ணுமா, கடகடன்னு சொல்லுமா. எத்தனை ஆங்கிள் இதில் மார்க் பண்ண முடியும்? டக்கு டக்குன்னு சொல்லி. எந்த இதெல்லாம் மீட் ஆகுதா? 1, அப்புறம் 1 2 3 4. அவ்வளோதான், எழுதுங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? இதானே ஆங்கிள் வி மாதிரி வருது. 2 லைன் டச் ஆகுது, 2 லைன் டச் ஆகுது, அதானே கேட்குறாங்க. ஓகே, அவ்வளோதான். டு ஃபார்மிங் எ ரைட் ஆங்கிள் வித் யுவர் தம். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வச்சு உன்னால் பண்ண முடியும், வேறு எந்த ஃபிங்கர்லையும் பண்ண முடியாது. இதில் எல் ஃபார்ம் பண்ண முடியும். அதோ பண்ணிட்ட பாரு, இதுதான் ரைட் ஆங்கிள். அதான் கவுசி சொல்லிட்டேனா? ஓ, அது சமத்ரா, நீ சமத்ரா. சரி, இந்த 2 ஃபிங்கரில் மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற ஃபிங்கரில் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், கை தள்ளி வைக்கணும். எல்லு மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்ல வந்தேன். ரைட் ஆங்கிள். ஓகேவா? அதுக்கு தான். ஓகேவா? அடுத்தது பாப்பா, டைம் ஆகுதுமா. ஓகே, கான்செப்ட் செக் 9B. டிராஃபிக் போலீஸ் மாதிரி என்னமோ பண்ணுறாங்க பாரு.
four friends படிங்க. Four friends decided to display angles using their arms. Identify the angle each of them showing. each of them is showing. ஓகே, என்னென்ன ஆங்கிள் கடகடன்னு சொல்லுங்க. ஏக்கு என்னது? Acute angle. ஏ மட்டும் போட்டுங்க அப்படி ஈஸியா. அக்யூட். செகண்ட் பி. Right angle. ஆர் ஏ போட்டுங்க, இல்லை ஆர் போட்டுக்கோ. சி. Wait acute zero angle, acute angle, right angle, obtuse angle. அப்டியூஸ் ஆங்கிள் ஓ. ஓல ஸ்டார்ட் ஆகும். ஓ ஏ போட்டுக்கோ. டி என்னது? Straight angle. வெரி குட். எஸ் ஏ. அடுத்தது ஐடென்டிஃபை த ஆங்கிள்ஸ் மார்க்ட் இன் த இமேஜஸ் கிவன் பிலோ. ஏன் இதில் மார்க் பண்ணியிருக்காங்க? ஏன்னா இதில் நீ 2 ஆங்கிள் சொல்ல முடியும். இங்கே பாருங்க, லேப்டாப்புக்கு உள்ள மார்க் பண்ணும்போது இப்படி வருது. ஏன் லேப்டாப்புக்கு வெளியில கூட மார்க் பண்ணலாம்ல? அது பண்ணிட்டாங்கன்னா இதில் 2 ஆங்கிள் இருக்கு. அதனால தான் அவங்க மார்க் பண்ணி இந்த ஆங்கிள்னு காமிச்சிருக்காங்க. புரியுதா? நீ லேப்டாப்புக்கு வெளியில மார்க் பண்ணிட்டேன்னா அது என்ன ஆகிடும்? ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஆகிடும். பாரு, பெருசு அது. கரெக்டா? கரெக்ட். இப்போ ஏக்கு என்னது? டக்குன்னு சொல்லுங்க. ஏக்கு என்ன ஆங்கிள் அது? Acute angle. ஏ போட்டுங்க. ஏ போட்டுங்க. ஷார்ட்டாக போட்டுக்கோ. ஏ போட்டுக்கிட்டியா? அடுத்தது பிக்கு டக்குன்னு சொல்லு. நான் வெயிட் பண்ணாத. பி இல்லை, ஏல அந்த செகண்ட் என்னது? Obtuse angle. ஓஏ. அடுத்தது டேய் கௌஷிக் அம்முனு. ரைட் ஆங்கிள். வெரி குட். பிக்கு பாருங்க. பாக்ஸை ஃபுல்லாக இப்படி திறந்து நேராக வச்சிருக்காங்க. அப்போ என்ன வரும்? Right angle. ரைட் ஆங்கிள் தான். அதுக்கே யோசிக்கிறேன். கரெக்டாக தானே இருக்கு. எல் மாதிரி அழகா இருக்கு பாரு. திருப்பி எடுத்து வா. சரி ஓகே, வெரி குட். செகண்ட் கௌஷிக் அம்னு இருக்கு. கௌஷிக் இவ்வளோலாம் யோசிக்காத மாட்டா. டக்குன்னு சொல்லுமா. Acute angle. எல்ல தாண்டி இப்படி உள்ள இருந்தா அக்யூட்டுமா, வெளியில போயிடுச்சுன்னா அப்டியூஸ்மா. அவ்வளோதாம்மா. இது என்னது? எனக்கு தெரியல. Obtuse angle. அது ஏமா ரொம்ப அப்படியே பயந்துக்கிட்டு யோசிக்கிற? இதெல்லாம் டக்குன்னு சொல்லணும் சாதுமா. இல்லை அப்புறம் நாளைக்கு மறந்துடுவோம் டோட்டலா. இதில் பாருங்க, கீழே சொல்லுங்க எனக்கு கடன்னு. யூசிங் த கேபிட்டல் லெட்டர் நேம் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள் அண்ட் ஆல்சோ ஐடென்டிஃபை தெம். ஓகே, எனக்கு நேமிங் பண்ணு. ஏக்கு பண்ணுங்க கடன்னு. உங்கள் நேம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் வரிசையாக வர மாதிரி வை. ஏஓபி. வெரி குட். ஓகே, என்ன ஆங்கிள் இது? ஃபுல்லாக எழுதணும் கீழே. Angle AOB. Angle BOA. ஏம்மா என்ன ஆங்கிள்னு கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் அண்ட் ஆல்சோ ஐடென்டிஃபை தெம். ஓ, என்ன ஆங்கிளா? என்ன ஆங்கிள்? அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள். அது எப்படி எழுதணும்? நேம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணணும்? ஆங்கிள் மாதிரி இப்படி போட்டு ஏஓபி போட்டுட்டு அப்புறம் அக்யூட் ஆங்கிள்னு போடணும். ஓகேவா? ஓகே, பிக்கு என்னது? டக்குன்னு சொல்லுங்க. ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள். பரவாயில்ல, நீ அப்புறம் எழுதிக்க. இதெல்லாம் நாளைக்கு எழுதிடு. எனக்கு எழுதி காட்டு. சிக்கு அப்புறம் எழுதிக்கமான்னு சொல்லிட்டேன். நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து எழுத. ஆரியன்னு போடக்கூடாது. இந்த லைனில் ஃபுல்லாக எழுதணும். எனக்கு ஸ்பெல்லிங் உனக்கு தெரியணும். புரியுதா? மேலே இருக்கிறது தான் சும்மா போட சொன்னேன். கீழே இருக்கிறதுல ஃபுல்லாக நீ எழுதணும். சிக்கு என்னது? சீக்கா. எல்லாம் தாண்டி போயிருக்கான்னு பாருமா. என்னம்மா நீ இப்படி போட்டு திருப்பிக்கிட்டு இருக்க? அந்த ஆங்கிள் ஷேட் பண்ணியிருக்காங்களா? அதை பார்த்தா தெரியல. பெருசா பண்ணியிருக்காங்களா சின்னதா பண்ணியிருக்காங்களான்ட்டு. அக்யூட் எப்படிமா வரும்? எல்லாம் தாண்டி போயிடுச்சு பாருமா. அது என்னம்மா எல்லுக்கு குள்ளையாமா இருக்கு? அது இங்க பாரு. இது எல்லுக்குள்ளையா வருது. அது நல்லா பாரு. தலையை திருப்பணும்லாம் அவசியம் கிடையாது சாதனா. எல்லு இதுமா எல்லுக்குள்ள வருதா? எல்லுக்கு வெளியில எப்படி போயிடுச்சா? அது
எல்லுக்கு வெளில போயிடுச்சு. வெளில போயிட்டா என்னது? வாயில வைக்காத பென்சில். எல்லுக்கு வெளில போயிட்டா என்னது? எல்லுக்கு அப்டியூஸ் ஆங்கிள். அக்யூஸ் ஆங்கிள்மா. அது என்னம்மா நீ அக்யூட்டுன்ற? சின்னதாமாம்மா இருக்கு. க்ளோஸ்டாக இப்படி இருந்தாதாம்மா அக்யூட். இங்கே பாருமா, ரெண்டு இது இப்படி க்ளோஸ்டாக வந்தாதாம்மா. வெளியில் போயிடுச்சு பாருமா அது. டிக்கு என்னது? ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஈக்கு அப்புறம் எல்திக்கு என்னன்னு சொல்லிட்டேன். எனக்கு சொல்லு வேர்பில் போதும். ஈக்கு என்னது? அப்டியூஸ் ஆங்கிள். வெரி குட், அப்டியூஸ் ஆங்கிள். எஃப்க்கு என்ன ஆங்கிள்னு கேட்டேன். 0. சொல்லுமா, அதுவும் ஒரு கிளாசிஃபிகேஷன் தானேம்மா. 0 ஆங்கிள்மா. அடுத்தது படிங்க, 4th. Draw and name the different angles that you see in the images given below. சேர்ல என்னென்ன ஆங்கிள்லாம் நீ பார்க்குற? Straight angle, right angle. ரைட் ஆங்கிள் எதில் இருக்குது? அந்த உட்கார இடமும் கீழே இருக்கிற கால் எல்லாமே ரைட் ஆங்கிள். கரெக்டா? இப்படி போட்டோன்னா எல்லாமே ரைட் ஆங்கிள். அதே மாதிரி உட்கார்றது மேலே திரும்ப சாயிரம்ல, அதுவும் வந்து ரைட் ஆங்கிள். ஓகேவா? இப்படி எள்ளு மாதிரி போட முடியும். எங்கெங்கெல்லாம் உன்னால் எள்ளு போட முடியுதோ அது எல்லாமே என்னது? ரைட் ஆங்கிள். புரிஞ்சிருச்சா? கரெக்டா? வெரி குட். அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளும் இருக்குது பாரு. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் எது? அந்த பின்னாடி சாயறது கீழே உள்ள கால், அது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஓகே. அதே மாதிரி பியில் பாருங்கள் என்னென்ன ஆங்கிள்லாம் போட முடியும். ஏன் வரைய முடியாது? எல்லாமே ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் எங்கே வருது? இது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் கிடையாது. 2 லைன் மீட் ஆகணும். இதில் 2 லைன் இருக்கா? இதில் 2 லைன் இருக்குது. இது வரையும் ஒரு லைனு, இது ஒரு லைனு. இதில் அந்த மாதிரியா இருக்கு? இல்லை. இங்கே பாரு, இது ஒன்று, இது ஒன்று. அப்டியூஸ் ஆங்கிள் வருது பாரு. சும்மா லைன் போட்டு பாரு. இங்கே பாரு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. இப்படி பிரியுது பாரு. எல்லை விட்டு வெளில வருது இல்லை? அதை மார்க் பண்ணிக்கோ. அது அப்டியூஸ் ஆங்கிள். இது பாரு, இதுவும் அப்டியூஸ் ஆங்கிள். இது 1 இதுவா? இதுவுமா? இதுவும் அப்டியூஸ் ஆங்கிள். இதோ பாரு, இதுவும் அப்டியூஸ் ஆங்கிள். இங்கே பாரு, வெளியில் இருக்கு பாரு, அதுவும் அப்டியூஸ். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். இதில் அக்யூட் ஆங்கிள் எங்கே இருக்கு? இதுவா? இது அக்யூட் கிடையாது. எல்லை விட்டு வெளியில் போகுது. இது எங்கே? எல்லுக்குள்ளேயே சின்னதாக இருக்கு. இதுவா? இது அது கொஞ்சம் அக்யூட்டில் வருமா? அது ரைட் ஆங்கிள்மா. எள்ளு மாதிரி இருக்கு பாரு. திருப்பி பாரு, எள்ளு மாதிரி இருக்கு பாரு. அழகா எள்ளு தான் இருக்கு. திருப்பி பாரு புக்கை. அழகா எள்ளு தான் இருக்கு அதில். கரெக்டா? சரி, லைட்டாக இருந்தால் ஓகே. உள்ளே இருந்ததுன்னா அக்யூட், வெளில இருந்தால் அப்டியூஸ். அவ்வளோதான். அதே மாதிரி இதில் பாரு, ஜன்னலில் பாரு, எல்லாம் ரைட் ஆங்கிள் நிறைய இருக்குது. ஸ்ட்ரைட் ஆங்கிள் இருக்குது, ரைட் ஆங்கிள் இருக்குது. கரெக்டாக 0 ஆங்கிள் இருக்குது. 0 ஆங்கிள் எதுன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். கீழே இருக்கிற லைன் தான் 0 ஆங்கிள். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது வந்து ரைட் த டைம் ஷோன் ஆன் ஈச் கிளாக் அண்ட் ஐடென்டிஃபை த. அங்கே பாரு, மார்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு என்னது? ஏக்கு என்னது? என்ன ஆங்கிள்? ஓகே. பி வந்து ரைட் ஆங்கிள். எல்லு வருதா? கரெக்டாக எல்லு இருக்கா? ரைட் குத்து மதிப்பெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லு. எல்லை விட்டு வெளில போயிடுச்சுன்னா என்ன? அப்டியூஸ் ஆங்கிள். சி ரைட் ஆங்கிள். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இதெல்லாம் நாளைக்கு நீ எழுதி காட்டணும், எனக்கு சொல்லிட்டேன். அடுத்தது மெஷரிங் ஆங்கிள். இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்? என்னென்ன ஆங்கிள், என்னென்ன டைப்பு, ஓகேவா? அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது அந்த ஆங்கிளை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கரெக்டா? புரிஞ்சிச்சாம்மா? ஓகே. இதை எப்படி மெஷர் பண்ணுவோம்? யூஸ்வலாக ஆங்கிள் எந்த டிவைஸில் மெஷர் பண்ணுவோம்? எதில் பண்ணுவோம்? அது பேர் என்னது? ப்ரொட்ராக்டர். ப்ரொட்ராக்டர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க.
இந்த ப்ரொட்ராக்டர் மேலே கொடுத்துருக்காங்க பாரு, ப்ரொட்ராக்டர். ப்ரோ PROTRACTOR ப்ரொட்ராக்டர். புரிஞ்சிருச்சா? ஓகே. மெஷரிங் ஆங்கிள்ஸ், அதை வச்சு தான் நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணணும். ஓகே, இப்போ எப்படின்னு பார்ப்போம். We know that when two rays or line segments meet at a common point, they form an angle. இது பார்த்துட்டோமா? ஓகே. The space between these rays or line segment is measured in, என்ன சொன்னேன், எதில் சொன்னேன்னா, என்ன யூனிட்டு, என்ன யூனிட் ஆங்கிள் எதில் மெஷர் பண்ணணும், டிகிரிஸ். டிகிரிஸில் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ த சைஸ், சின்ன ஒரு டாட்டு கிடையாது, சின்ன சர்க்கிள், சின்ன ஓ போடணும். புரியுதா? நம்பருக்கு மேலே, அதுதான் வந்து டிகிரின்னு சொல்லுவாங்க. ஸோ த சைஸ் ஆஃப் அன் ஆங்கிள், அங்கே படிக்கும்போது பாருங்கள், சைஸ் ஆஃப் அன் ஆங்கிள் இஸ் மெஷர்ட் இன் டிகிரிஸ். த சிம்பிள் யூஸ்டு ஃபார் டிகிரிஸ் இஸ், மேலே சின்னதாக டிகிரி செல்சியஸ்லாம் சொல்கிறாங்களா, டெம்பரேச்சர், அது எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் என்னது, PQR. த மெஷர்மெண்ட் ஆஃப் PQR இஸ் கிவன் அலாங் சைட் இஸ் 50 degrees. ஓகேவா? அந்த ப்ரொட்ராக்டரை நீ எப்படி வச்சு மெஷர் பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், QR இருக்குல்ல, QR ஸ்ட்ரெயிட் லைன் தானே, கரெக்டாக அந்த ப்ரொட்ராக்டர்லேயும் ஒரு ஸ்லீப்பிங் லைன் கீழே இருக்கும் பாரு. ஓகே, அந்த ஸ்லீப் கீழே இருக்க அப்படி கோடு கீழே, கீழே இப்படி ஒரு கோடு இருக்குல்லம்மா கீழே, அந்த கோடை அது மேலே வை, அப்படியே QR மேலே வை. QRஆ அதுவும் மேட்ச் ஆகணும். வச்சிட்டியா? இப்போ P எங்கே இருக்குன்னு பாரு, Pக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குன்னு பாரு. 120. வேற நம்பர் ஏதாவது இருக்கா? இல்ல. 2 நம்பர் வரும், ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆகும். 2 நம்பர் இருக்கும் மேலேயும் கீழேயும். இல்லைம்மா, இங்கே பாருமா, புக்கில் பாருமா, புக்கில் கீழே ப்ரொட்ராக்டர் கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே பாரு. அதில் மேல் இதில் ஒரு நம்பரு, திரும்ப அதுக்கு கீழே இன்னொரு நம்பர் இருக்கா, 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா ஒரு லைனுக்குமே. அதே 2 நம்பர் இருக்கா இல்லையா, ஒரே இடத்துல 2 நம்பர் இருக்கா இல்லையா, மேலே ஒரு நம்பர், அதுக்கு கீழே கொஞ்சம் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்களா. இங்கே பாருமா, ப்ரொட்ராக்டில் இப்படி 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 நம்பர் இருக்கா, அதுதான் கீழே ஒரு நம்பர் மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறல்லம்மா, ஒரே லைன்லேயே. இப்போ ஒரே ஒரு லைன், ஏதாவது ஒரு லைன் இப்படி மார்க் பண்ணிக்கோ. நீ ஏதாவது ஒரு லைன் இப்படி சொல்லு எனக்கு, சும்மா இப்படி லைனாக இருக்கா அதில், அந்த லைன் ஏதாவது ஒரு லைனில் கை வை, ஏதாவது ஒரு லைனில் கை வைமா. 90 வேணாம், எங்கேயாவது இங்கே ஆங்கிளில் வை, அப்டியூஸ் அக்யூட்டில் அந்த இடத்துல எங்கேயாவது வை. வச்சிட்டியா? இப்போ அந்த லைனில் இப்படி நேராக பார்த்தனா 2 நம்பர் இருக்கா, கீழே ஒரு நம்பர் மேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ வச்சுட்டு Pக்கு நேராக என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லு, எந்த 2 நம்பர் இருக்குன்னு சொல்ல பார்க்க. QRல அந்த லைன் படுற மாதிரி வச்சுட்டு, கீழே இருக்கிற ஸ்லீப்பிங் லைன் வந்து QRல படணும், கரெக்டாக இருக்கணும். 60 இருக்கா, Pக்கு நேராக 60 இருக்கா, அவ்வளோதான். அப்போ அந்த ஆங்கிள் வந்து 60. புரிஞ்சிருச்சா? இப்படி தான் ஆங்கிள் மெஷர் பண்ணணும். ஓகே, ஆனால் அவங்க 15 கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நீ நேராக வச்சியா என்னன்னு தெரில. அந்த ஸ்லீப்பிங் லைன் வந்து QR மேலே இப்படி படணும், அந்த ப்ரொட்ராக்டரில் இருக்க ஸ்லீப்பிங் லைன். கரெக்டாக 50 தாம்மா இருக்கும், புக்கில் அவங்க தப்பாக கொடுக்க மாட்டாங்கம்மா. சரி 50லாம் கிடையாது, உனக்கு புரிஞ்சுதா இல்லையா, இன்னொரு தடவை வச்சு வேணுன்னா பார்த்துக்கோ. அந்த QRல வந்து நீ மேபி நேரா வைக்காம இப்படி தள்ளி கிள்ளி வச்சிருப்ப, கரெக்டா? இல்ல, நான் ஆரோவை பார்த்துட்டேன். ஆரோவை பார்த்துட்டியா? ஆரோ மெஷர் பண்ணேன். ஆரோ டாட் எங்க எல்லாமே அதே இதுல தான் வரும், அந்த லைனை தான் பார்க்கணும். P எங்க எழுதி இருக்கோ அங்க பார்க்க கூடாது, லைனை தான் பார்க்கணும். ஆமாப்பா, டாட்ல சாதாரண டாட்ல பார்க்கல, டாட்டை தாம்மா பார்க்கணும். டாட் இல்லை அந்த ஆரோ எந்த லைனுக்கு நேராக ப்ரொட்ராக்டரில் வருதுன்னு பாருங்கம்மா, அதுக்கு நேராக நம்ம என்ன நம்பர் வருதுன்னு பாருமா. 130 50
50 வருது இல்லைம்மா, 50 டிகிரிம்மா, புரிஞ்சிருச்சா? இது வந்து அக்யூட் ஆங்கிள். அதனால் இது என்னது அக்யூட் ஆங்கிள்னா என்ன வரும்? 0லேருந்து 90க்குள்ளே தானே. ஸோ 50. இதுவே அப்டியூஸ் ஆங்கிளில் நீ இதை மெஷர் பண்ணனா, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளில் மெஷர் பண்ணனா என்ன பண்ணணும்? இல்லை அப்டியூஸில் பண்ண 100 ஓகே, அப்போ வந்து அதிகமாகும், 130 ஆகும். புரியுதா? இப்போ நீ அக்யூட்டில் பண்ணும்போது இது 50 தான் வரும். புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்தது இங்கே பாருங்க கீழே. we can measure the angles using an instrument called protractor. a protractor is a D shaped. D மாதிரி இருக்கா protractor? கரெக்டா? D மாதிரி தானே இருக்கு. ஆமா பாதி மூஞ்சி. ஓகே, D shaped instrument with angles marking. It has two scales and இதோ கொடுத்துருக்காங்க பாரு, inner scale outer scale. inner scaleனா இங்கே பாரு, புக்கில் பாருங்க, இங்கே பாருங்க, ஷேர் பண்ணுறேன் நானா. இன்னர் ஸ்கேல்னா அந்த உள்ளே கொடுத்துருக்காங்களா நம்பரு, ஆமா. இது வந்து இன்னர் ஸ்கேல். அவுட்டர் ஸ்கேல்னா அவுட்டரில் இருக்கிற நம்பர். ஓகே, ஓகேவா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 180லேருந்து இதை மைனஸ் பண்ணால் இன்னொன்று கிடைக்கும். அப்பா அது என்னப்பா நடுவுல 90 இருக்கு? 90னா ரைட் ஆங்கிள். எல் ஷேப் வந்துடும் பாரு, கரெக்டா? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் 90 சென்ட்ரா, அதானம்மா எல் ஷேப்பு. ஓகே, both the scales have angle marking from 0 to 180 written but in opposite direction. It also has a center and a baseline. நீங்கள் அந்த பேஸ் லைனை தான் எப்போவுமே லைனில் வைக்கணும். கீழே இருக்குல்ல, அதை தான் லைனில் வச்சு மார்க் பண்ணணும். ஓகேவா? as marked in the image alongside. அதில் பாருங்கள், ப்ரொட்ராக்டரில் பேஸ் லைன்ன்றது கீழே உள்ள ஸ்லீப்பிங் லைனு, சென்டர்ன்றது நடுவில் இருக்கிறது. ஓகே, அவுட்டர் ஸ்கேலு இன்னர் ஸ்கேல். புரிஞ்சிச்சா? 4 பார்ட் இருக்குது. கரெக்டா? அப்பா இங்க இப்படி இருக்குல்ல, இதுதானே அந்த நடுவுல ஆங்கிள். ஆங்கிள் அதான் ஆங்கிள். ஓகே, மெஷரிங் ஆங்கிள் யூசிங் எ ப்ரொட்ராக்டர். அடுத்த பேஜ் போங்க. ஓகே, இங்கே பாருங்க, ஸ்டெப் 1 என்னது? பிளேஸ் த சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டர் ஓவர் த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள். ஓகே, எப்போவுமே அந்த ஸ்லீப்பிங் லைன் இருக்கு பாரு, ஏதாவது ஒரு லைனில் அந்த பேஸ் லைனை போய் மேட்ச் பண்ணிடணும். புரிஞ்சிருச்சா? இப்போ ஏல பாரு, ஓஏன்றது தான் ஸ்லீப்பிங் லைனு, பேஸ் லைனு. கரெக்டா? அந்த ஓஏல மேட்ச் பண்ணிட்டு பாரு, பி எங்கே போகுதுன்னு, எந்த லைன் மேலே வருதுன்னு புக்கில். ஓஏல வச்சிட்டு பி எந்த லைனுக்கு மேலே போகுது? ஸ்ட்ரைட்டா இருக்கணுமாப்பா? கீழே ஓஏல வந்து அந்த பேஸ் லைன் மேலுக்கு மேல் அப்படியே எக்ஸாக்டாக படுற மாதிரி இருக்கணும், 0 ஆங்கிள் மாதிரி. ஓஏல வந்து ப்ரொட்ராக்டரில் கீழே இருக்குல்ல பேஸ் லைனு, டேய் நகர்றா, வெளிச்சத்தை மறைக்காதடா, அது படணும். வச்சிட்டீங்களா? அப்பா ம், ஆனா 130க்கும் 120க்கும் நடுவுல இருக்கு. அவங்க புக்கில் கொடுத்துருக்கிறது எப்படி கரெக்டாக கொடுத்துருக்காங்க, உனக்கு எப்படி வராமல் இருக்கும்? புக்கில் இருக்கிறது மாதிரியே வச்சியாமா ப்ரொட்ராக்டரை. ஓஏன்றது பேஸ் லைன் இருக்கா, ப்ரொட்ராக்டர் கீழே பேஸ் லைன் ஒன்று இருக்கா, லைன் மாதிரி இருக்கா கீழே, அந்த லைனும் ஓஏவும் மேலே மேலே இப்படி கரெக்டாக பட்டுடுச்சா? தெரியாத மாதிரி பட்டுருச்சு. இப்படி வச்சிட்டியா, நேராக வச்சிட்டியா? ஓகே, இப்போ அந்த பின்ற லைன் வந்து எதில் போகுது, எந்த நம்பரில் போகுது, எந்த நம்பர் படுது அதுக்கு மேலே? பின்னு ஒரு லைன் இப்படி போகுது இல்லம்மா, டாட்டோ எங்கேயுமா, அந்த லைன் எந்த நம்பர்லமா கிராஸ் ஆகுது? 130க்கும் 120க்கும் நடுவில் வருதா? சரி விட்டு, அப்படின்னா என்னது 125. ஓகேவா? நீ ஒழுங்கா வைக்கிறியான்றதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, அதனால தான் கேட்டேன். டேய் கம்முன்னு இருங்க, இருமா உனக்கு காமிச்சிடறேன் அழகா. அது ஏன்னா புக்கில் மோஸ்ட்லி தப்பாக இருக்காது. இங்கே பாரு, உனக்கு ஈஸியாகவே நான் காமிச்சிடறேன். இது இருக்கா? நிமிஷம் இருமா, நான் சொல்லிடுறேம்மா. இது இருக்கா? இப்போ அந்த ப்ளூ லைன் இருக்கா? இப்போ அந்த ப்ளூ லைன் தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ, இன்கேஸ் புக்கில் இல்லை பேப்பரில். ப்ரொட்ராக்டரை நீ எப்படி வைக்கணும்னா, அந்த பேஸ் லைன் வந்து இந்த லைனில் படுற மாதிரி வைக்கணும். இதில் காமிச்சிருக்காங்களா? புரியுதா புரியலையா? வாயை திறந்து சொல்லுமா, புரியுதா இல்லையா?
கீழே இந்த ஸ்லீப்பிங் லைன் வந்து பேஸ் லைன் இதில் படுற மாதிரி வச்சுட்டு இந்த ஆரோ மார்க் இந்த லைன் எந்த நம்பரில் டச் ஆகி போகுதுன்னு பார்க்கணும். இதில் 90ல் டச் ஆகி போதா? 90ன்றது இங்கே தான். கரெக்டா? கரெக்டா? ஓகே, இது புரிஞ்சிருச்சா? ஆ நடுவுல தான் இருக்கு. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். அது நடுவில் இருந்ததுன்னா ஓகே. இப்போ பார் 40 பார், அதே மாதிரி இங்கே வச்சுட்டாங்க. இங்கே பார் இதோ 40ன்னு போட்டிருக்காங்களா? கரெக்டாக அந்த 40க்கு மேலே போதா? புரிஞ்சிருச்சா எப்படி பண்ணணுன்ட்டு? இப்போ இந்த இதில் பாரு, கரெக்டாக 60ல் டச் ஆகி போகுது பாரு. இன்னர் இதை தான் பார்க்கணும், ஏன்னா இது அக்யூட்டு. கரெக்டாம்மா? ஸோ 60 இல்லைன்னா இது வந்து 120. புரியுதா? ஸோ 60 நமக்கு, ஏன்னா அக்யூட் ஆங்கிள் இது. புரிஞ்சிடுச்சா? இப்படி தான் பார்க்கணும். இப்படி தானே பார்க்குற நீ? சரி, ஓகே. பி பாருங்க, என்ன ஆங்கிள் வருது? கௌஷி சத்தம் போடாதப்பா. ஓசி, ஓசி தான் பேஸ் லைன், அதில் வைங்க. கரெக்டாக அந்த ஓலையும் அந்த சென்டரும் படணும். ப்ரொட்ராக்டோட சென்டரும் ஓவும் வந்து கரெக்டாக படணும். அதே மாதிரி சிக்கு பேஸ் லைன் வரணும் ஸ்ட்ரெயிட்டாக. என்னம்மா? பிக்கு என்னம்மா ஆங்கிள் சொல்லுமா? வந்து 140ன்னு சொல்லணும். ஏன் இது 140ன்னு சொல்லணும், 40ன்னு சொல்லக்கூடாது? ஏன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன ஆங்கிள்னு டைப்பை பார்த்துடணும். என்ன டைப் இது? அப்டியூஸ். அப்டியூஸ்ன்றது 90க்கு மேலே. புரியுதா? அப்போ இப்போ என்ன சொல்லணும்? ஆன்சர் என்ன சொல்லணும்? அப்போ 140. புரிஞ்சிருச்சா? அவுட்டர் இதை தான் பார்க்கணும், இன்னர் இதை பார்க்கக்கூடாது. இன்னர் வந்து அக்யூட்டுக்கு, ஆமாம். அவுட்டர் வந்து அப்டியூஸ்க்கு. புரிஞ்சிருச்சா? அடுத்தது பிக்கு பாருங்கள். அதே மாதிரி எனக்கு சொல்லுங்கள். பிஎம், அதுதான் பேஸ் லைனு. அந்த ஆங்கிள் அந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க பாரு. இப்போ என் வந்து என்ன ஆங்கிள்னு சொல்லு. கரெக்டாக பியில் வந்து அந்த சென்டர் பாயிண்ட் வைக்கணும். ஃபர்ஸ்ட் இது என்ன டைப்பு? அக்யூட். அக்யூட்னா என்ன வரணும்? 0லேருந்து 90க்குள்ளே வரணும். கடகடன்னு வச்சு கற்றுக்குங்க அதை. ஏமா இவ்வளோ நேரம்? இதெல்லாம் ஈஸி தான்மா, கடகடன்னு சொல்லுமா. அக்யூட்னு சொல்லிட்டேன். 130ன்னு வாயிலிருந்து வரக்கூடாது. அக்யூட்னா என்னது? 50னா 15 சொல்லுமா, அவ்வளோதாம்மா. கொஞ்சம் இப்படி இப்படி இருந்தால் பரவாயில்லம்மா. இப்போதைக்கு நீ கற்றுக்கிறதுக்கு தானேம்மா. 50யா? ஓகே. அடுத்தது டி சொல்லுங்க. டி நான் சுத்தமாக ஹெல்ப் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் சொல்லணும், அவ்வளோதான். வந்து 60. என்னம்மா? 60. நான் என்ன சொன்னேன்? ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது நான் என்னன்னு சொன்னேன்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? என்ன டைப் அது? அப்டியூஸ்னா எந்த எதுக்கு மேலே இருக்கணும்? 60 வருமா 90க்கு மேலே? கரெக்டாக பார்த்து சொல்லணும் சாதுமா. சும்மா தப்பு பண்ணாத சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்காது ஒரு தப்பை. புரிஞ்சிருச்சா? எப்படி மெஷர் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டீங்களா? வாயிலெல்லாம் வைக்காத. மெஷர் பண்ணு பார்த்துட்டியா அப்படின்ட்டு? ஃபஸ்ட்டு என்ன டைப்புன்னு பார்க்கணும். அக்யூட்டா அப்டியூஸான்னு. ரைட் ஆங்கிள்னால் இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ரைட் ஆங்கிள்னால் 90 டிகிரின்னு சொல்லிடலாம். ஓகே. அக்யூட்னா 0லேருந்து 90க்குள்ளே வரும். ஓகே. இன்னரில் பார்க்கணும். அப்டியூஸ்னால் அவுட்டரில் பார்க்கணும். புரிஞ்சிடுச்சா? ஓகே.
புரிஞ்சிருச்சாம்மா? புரிஞ்சிருச்சு. ஓகே. இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. ஓகே, நீ எந்த லைன் மேலே அதை வைக்கிறியோ அங்கே ஒரு ஜீரோன்னு இருக்கும்ல, ஆமா. அந்த ஜீரோவில் வந்து இன்னரில் அவுட்டரில் எங்கே ஜீரோ இருக்கோ நீ அதுலேருந்து இப்படி பார்த்துக்கிட்டு போகணும். வச்சு பாரு. இப்போ கன்ஃபியூஷன் இருக்கான்னு பாரு. டியில் பாரு. டியில் இப்போ நீ வச்ச மாதிரியே வை. எஸ்டியில் தானே வச்ச மேலே, ஆமா. எஸ்டியில் வை. எஸ்டி கோட்டில் எங்கே ஜீரோ இருக்குது? இன்னரில் இருக்கா அவுட்டரில் இருக்கா? இன்னர்ல. ப்ரொட்ராக்டரில் ஜீரோ வந்து இன்னரில் இருக்கா அவுட்டரில் இருக்கா? எஸ்டின்னு இப்போ ஒரு லைன் இருக்குல்லம்மா, ஆமா. அதுக்கு மேலே ப்ரொட்ராக்டர் வச்சிருக்கல்ல, ஆமா. அந்த எஸ்டி லைன் இப்படி போகிறதுல வந்து ப்ரொட்ராக்டரில் இன்னர் அவுட்டரில் ரெண்டுலேயும் ஒரு நம்பர் இருக்குல்ல, ஒன்றில் 180 ஒன்றில் 0ன்னு இருக்கும்ல, ஆமா. அதில் இன்னரில் இருக்கிறதுல 0 இருக்கா அவுட்டரில் இருக்கிறதுல 0 இருக்கா? அவுட்டர்ல 0 இருக்கு. 0 இருக்கா? அப்போது யூ எங்கே கிராஸ் ஆகுதோ அது அவுட்டரில் பார்க்கணும். 0 எங்கே இருக்கோ நீ அந்த நம்பரை பார்க்கணும். இப்போ யூ என்ன இருக்குன்னு நான் சொல்லு பார்ப்போம். யூ வந்து 120 ல இருக்கு. அவ்வளோதான். இப்போ கன்ஃபியூஷன் இல்லை, இப்படியும் பண்ணலாம்ல. இதுதானே அப்படினு சொன்னேன். அப்புறம் ஏன் 16 சொன்னேன்? நீ தப்பு பண்ணதுனால தானே வந்து நான் இப்படி இந்த மெத்தடை சொல்லித்தரேன். அப்பயும் இதான் பண்ணேன்னா 16 தானே சொன்னேன். ஆ, டைப்பை பார்க்கல. டைப்பை பார்க்கலனாலும் உனக்கு டைப்பு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்கிறேன். புரிஞ்சிருச்சா இல்லையா? 0. இப்போ நீ இதுக்கு சிக்கு பாருங்க. இதே மாதிரி பிஎம்மில் 0 வை. பிஎம்மில் எதில் 0 வருதா நீ அதுலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போ. கரெக்டாக சொல்லு பார்ப்போம். 50. புரிஞ்சிருச்சா இப்போ? இப்போ டைப் பார்க்காம கூட சொல்லலாம். புரிஞ்சிருச்சா? இப்போ அதே மாதிரி பி பாரு. எந்த லைனில் வச்சு நீ ரெஃபரன்ஸ் வைக்கிறியோ நீ அதில் எங்கே 0 இருக்குன்னு பார்க்கணும். ஓசியில் எங்கே 0 வருது? இன்னரா அவுட்டரா? 140. புரிஞ்சிருச்சா? இன்னரில் வருதா அவுட்டரில் வருதா? இன்னர். இன்னரில் இப்படியே பார்த்துட்டு போகும்போது கரெக்டாக அங்கே 140ன்னு வந்துச்சு. புரிஞ்சிச்சா? இப்போ இதில் கன்ஃபியூஷன் இல்லை உனக்கு? ஓகே, புரிஞ்சிருச்சாம்மா? அதே மாதிரி ஏபி பாருங்க. ஏ பாரு. இன்னர் வந்து 60. என்ன ஆங்கிள் அது? 60யா? தெரியல, நடுவுல இருக்கு. பரவாயில்லம்மா, பக்கத்தில் இருந்து சொல்லுமா. ரொம்ப அக்யூரேட்லாம் வேணாம்மா. இப்போ நீ மெஷர் பண்ண கற்றுக்கிட்டனா போதுமா. என்ன நம்பர்மா வருது? ஒரு 50. ஓகே, அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா இது எப்படி பார்க்கணுன்ட்டு? டைப்பை வச்சும் பார்க்கலாம். உனக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா அந்த பேஸ் லைனில் எங்கே 0 கிராஸ் ஆகுதோ அதை வச்சும் பார்க்கலாம். புரிஞ்சிருச்சா இப்போ? புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகே, இந்த பேஜோட நம்ம இந்த இது முடிச்சிடலாம். இந்த செஷனை 11 ஆகும் போகுது. Now let us understand these steps by measuring angles given in the example. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இதில் சொல்லுங்கள். OAB கொடுத்துருக்காங்க பாரு. எனக்கு ஆங்கிள் சொல்லு. பார்த்துட்டு இது எழுதுங்க. Okay. 60 உள்ளே எழுதிருங்க. 60 டிகிரி எப்படி எழுதணும்? 60 டிகிரி எப்படி எழுதணும்? 60 அப்புறம் மேல வச்சு 0. வெரி குட், எழுதிருங்க. அந்த ஆங்கிள் மார்க் ஷேட் பண்ணியிருக்காங்களா அது பக்கத்தில் எழுது. இங்கே இருக்குல்ல, இதோ பாரு. இங்கே இது பக்கத்தில் இங்கே 60 டிகிரின்னு எழுது. புரிஞ்சிச்சா? இப்போ எப்படி பார்க்கணுன்னு கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது அதே மாதிரி வந்து டி பாருங்க. எனக்கு சொல்லு டி எவ்வளோன்ட்டு. கரெக்டாக சொல்லணும். என்னம்மா
குத்து மதிப்பாக சொல்லாத, கரெக்டாக பாரு. 130க்கும் 140க்கும் நடுவில் இருக்கான்னு பாரு. ஆமாப்பா நடுவுல இருக்கு. 120க்கும் 130க்கும் நடுவில் இருந்தால் என்னம்மா? என்னது 120க்கும் 130க்கும் நடுவில் இருந்தால் என்ன நம்பர் வரும்? இல்லப்பா 130க்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. பரவாயில்ல, சரி 120 130க்கு நடுவில்னு வச்சுக்கோ. அது எவ்வளோ? நடுவுலனா 125. 125, அவ்வளோதான். அவங்க கீழே 125னே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக தான் இருக்கும். நீ மேபி அந்த எஸ்டின்ற லைன் மேலே கரெக்டாக வைக்கலன்னு நினைக்கிறேன். பேஸை வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அதுக்கு மேலே படுற மாதிரி வைக்கணும். நானும் கொஞ்சம் மட்டும் வச்சிருக்கேன். அப்போ கீழே அவங்க 125 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வரணுமே. சிங்கப்பூர் வந்து காட்டுறேன். சரி, ஓகே. சரிடா மாடி, புரிஞ்சிடுச்சா? இப்போ எப்படி மெஷர் பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்களா? 125 டிகிரி எழுதிட்டியா? இங்கே 125 டிகிரின்னு எழுதிடணும். ஆங்கிள் என்ன ஆங்கிள்? அது ஆன்சர் மாதிரி எழுத சொன்னாங்கன்னா ஆங்கிள் என்ன ஆங்கிள் போட்டு எழுதணும்? obtuse angle. obtuse angle. ஓகே, எப்படி போடணும்? என்ன ஆங்கிள் அது ஆல்பபெட்டில்? ஆங்கிள் ஆல்பபெட்டா angle UTS இல்லனா angle STU. ஆங்கிள் STU இல்லைன்னா ஆங்கிள் UTS இல்லைன்னா ஆங்கிள் T. angle T. புரிஞ்சிடுச்சா? சரி, ஓகே. சரி, பிரேக் எடுத்துங்க. பிரேக் எடுத்துக்கலாமா இல்லை மீதி நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு 9 மணி ஆகிடுச்சா? சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். இதுவரையும் புரிஞ்சிடுச்சா? நாளைக்கு புக்கில் எழுதிடணும் எல்லாத்தையும். ஓகே, புரியாது கேட்கணும். ஓகேடா மாடி. இல்லைனா நீயே கூட உன் கையில் ஏதாவது ஒரு சும்மா ஒரு 2 லைன் போடு. உன் இஷ்டம். ஸ்கேலை வச்சு நீ எப்படி வேணாலும் போடலாம். 2 லைன் ஜாயிண்ட் ஆனால் போதும். ஓகே, அதுக்கு எல்லாத்துக்கும் நீ ஆங்கிள் கண்டுபிடிங்க ப்ரொட்ராக்டர் வச்சு. புரிஞ்சிடுச்சா? சரிடா மாடி.